पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம நேற்று பார்த்தது என்னன்னா 6வது சூத்திரம் பார்த்துருக்கோம். 6வது சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிளேஷத்தில் 2வது கிளேஷம் சொல்லியிருக்கு. என்ன கிளேஷம்? ஒவ்வொரு கிளேஷம் அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம். கிளேஷம்னா என்ன அர்த்தம்? கிளேஷம்னா துக்கம். துக்க ஹேத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா துக்கத்துக்கான காரணங்கள் எதுவோ அதுக்கு பேர், துக்கம் கொடுக்கக்கூடிய காரணம் எதுவோ அதுக்கு பேர் கிளேஷம்னு பேர். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் எல்லா கிளேஷங்களுக்கும் முதல் காரணம் எது அப்படின்னா அவித்யா தான். இக்னோரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு தெரியாத இக்னோரன்ஸ் தான் சர்வ அனர்த்த மூலம் சொல்லுவோம். எல்லா அனர்த்தங்களுக்கும் துக்கங்களுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இது அவித்யா. அவித்யாக்கு லட்சணம் சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கோம்? திருக்கு தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதா இவ அஸ்மிதா. அந்த பார்த்தீங்கன்னா அந்த அவித்யா எப்படி வெளிப்படும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா வெளிப்படுறது அகங்காரமா வெளிப்படும். அவித்யாவோட இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யாக்கு லட்சணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதஸ்மின் தத்புத்தி அவித்யா.
அதஸ்மின் அப்படின்னா அது இல்லாததில் அதனை பார்த்தா அதுக்கு பேர் அவித்யா, மித்யா ஞானம். அதத் ரூப பிரதிஷ்டம். விபரியம் அப்படின்னு பேர். அது பேர் பொய்யறி, விபரியம். அதுல இருந்து உண்டாகிறது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு மேல ஒன்ன பார்க்கிறோம். ஒண்ணுக்கு மேல ஒன்ன பார்க்கும்போது என்ன ஆகுது? திருக்கு தர்ஷன சக்தி. திருக் சக்தி அப்படின்னா திரஷ்டா வரப்போகுது, பின்னாடி வரப்போகுது. திரஷ்டா திருஷி மாத்திரன்னு ஒரு சூத்திரம் வரப்போகுது. திரஷ்டா திருஷி மாத்திரா. திரஷ்டா திரஷ்டான்னு நம்ம சொல்றோமே, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவோட லட்சணம் என்ன அப்படின்னா பார்வை மாத்திரம். பார்வை என்ன அர்த்தம்? பிரகாசம். அது மட்டும்தான். அந்த பிரகாசத்துக்கு என்ன பேரு? கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். பார்ப்பவன், சாட்சி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த சாட்சி தன்மையும் கூட ரிலேட்டிவ்னே சொல்லியிருக்கு. ஒரு டைம்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு சாதனா காலத்துல என்ன பண்றோம், நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் இந்த சாட்சி பார்ப்பவன் பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னா அந்நியதா கியாதி வரைக்கும் தான். நான் வேற இந்த சித்தம் வேறன்னு அந்நியதா கியாதி பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்சித்துவம் இருக்கும். எப்போ அந்த அந்நியதா கியாத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சோ, அதுலயும் பரம வைராகியம் வருதோ, பரவைராகியம் வருதோ, அப்ப தான் தானா இவன் சொரூபத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். தர்மமேக சமாதி அப்படின்னு அதுக்கு சொல்றோம். நிர்விகல்ப சமாதி நம்ம சொல்றோம். அப்ப நிர்விகல்ப சமாதியில இருக்கும்போது சாட்சி தன்மை, பார்ப்பவன்ற தன்மை வருமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பார்க்கப்படும் வஸ்துவே இல்லை. ஏன்னா சித்தத்தை என்ன பண்ணிட்டா, டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. அப்ப அதனாலதான் மந்திரம் முண்டக்கத்தை சொல்லுது, பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லுது. பிரம்மத்தை அறிந்தவன் என்ன ஆகுறான்? பிரம்மஸ்வரூபமாவே சச்சிதானந்தமாவே இருக்கா. சாட்சின்றது கூட எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்சின்ற தன்மையும் கூட அந்நியதா கியாதி வரைக்கும் தான் சாட்சி. சொரூப பிரதிஷ்டா உண்டான மாத்திரத்துல அந்த சாட்சி தன்மையும் போயிடும். அப்ப அவன் என்ன ஆகுறான்? சச்சிதானந்த சுரூபமா பிரம்ம ரூபமா ஆயிடுறான் அப்படின்னு நல்ல விசாரம் இதை பத்தி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, திருக்கு சக்தி, அதுக்கப்புறம் தர்ஷன சக்தி. திருக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி பார்வை, அறிதல், கான்சியஸ்னஸ், உணர்தல். அதுக்கப்புறம் தர்ஷன சக்தினா என்ன அர்த்தம்? தர்ஷனம்னா சித்தம், அவித்யா. அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் எது? சித்தம். அப்ப அந்த சித்தத்துல என்ன சக்தி இருக்கு அப்படின்னா, அவித்யாவோட சக்தி எதுனா திரிகுணாத்மகம், சத்வ ரஜஸ்தமஸ். இந்த 3 தான் சக்தி. இந்த ரெண்டுத்தையும் நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படும் வஸ்து, இந்த ரெண்டுத்தையும் ஏகாத்மதா இவ. ஏகாத்மதான் என்ன அர்த்தம்? ஒன்று கலந்தது போல, சிங்காய் ஒன்னான மாதிரி. ஆன மாதிரின்னு போட்டுச்சு. இவன்றதுக்கு அர்த்தம் போல, போன்று, ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து, அந்த தன்மைக்கு பேரு அஸ்மிதா. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ், பார்க்கப்படும் வஸ்துவா இருக்கிறது புத்தி. என் புத்தி ரொம்ப மந்தமா போச்சு நான் சொல்றேன். என் மனசு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, சாந்தமா இருக்கு சொல்றேன். என் இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஆமாங்க ஒரு காது கேட்காம இருந்துச்சு நான் சொல்லிட்டே இருந்தேன் பாத்தீங்களா, இப்ப கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒண்ணுமே பண்ணல, 2 காதுல ஒரு காது தான் கேட்டுச்சு, ஒரு காது கேட்காமயே இருந்துச்சு, ரைட் சைடு. இப்ப கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் சொல்றேன்னா, என் காது கேட்டுச்சு, என் காது கேட்கல அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை நான் அறியறேன். இப்ப எனக்கு சுகர்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா பிரைட்டா கண்ணு தெரியுது. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூச்சி பறக்கும். ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறதுக்குள்ளார ஏகப்பட்ட எரர் பண்ணுவேன், எதோ தெரியும் எனக்கு. இப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல, நல்லா வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்குலாம் நல்லா ஸ்பெக்ஸ் இல்லாமயே நான் வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியுது நல்லா. அப்ப நான் என்னோட கண்ணை நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன்னா, கண்ணை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது, நல்லா தெரியலன்னு பாக்குறேன். ஸ்மெல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, இன்னும் அவ்வளோ இதா இல்லை எனக்கு. ஆனால் டேஸ்ட், நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப். இந்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நாக்கு ஷார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. அப்போ இந்திரியங்களை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? அறிகின்றேன். திருஷ்யம் அப்போ என்னது? அறியனாவே அது ஆப்ஜெக்டா இருக்கு. என்னுடைய தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சோப்பு போட்டு குடிக்கும் போதும் எனக்கு சுகரோட டிஃப்ரென்ஸ் தெரியும். பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் சுகர் நல்லா இருக்கு இருக்கு அப்படின்னு நான் சோப் போடும் போது என்னோட பாடியோட இதை வச்சுக்கிட்டு நான் சொல்ற முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல புஷ்டியா இருக்கு சரீரம் இன்னைக்கு
அப்போ சுகர் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் லீன் ஆனது தெரிஞ்சிருது. அப்போ சரீரத்தையும் நான் என்ன பண்ணுறேன், கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு பார்க்குறேன். திருஷ்யம், சரீரம் திருஷ்யம். அதே மாதிரி இந்த ஜெகத்து மொத்தமும் திருஷ்யம். ஏன் வண்டி, ஏன் வீடு, என்னோடைய லேப்டாப், என்னோட மானிட்டர், என்னோட செல்போன், என்னோட புஸ்தகம் அப்படின்னு எல்லாத்தையும் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு நான் வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறேன். தேகத்தை பார்க்குறேன், இந்திரியத்தை பார்க்குறேன், மனசை பார்க்குறேன், புத்தியை பார்க்குறேன். பிராணன் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ஷீணமாயிட்டே இருக்குது. நல்ல ட்ரை ஃப்ரூட் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா அப்போ பிராணனையும் எனக்கு க்ஷீணமாச்சு, பிராணன் நல்லா தெம்பாக இருக்குது அப்படி நான் பார்க்குறேன் பிராணனையும். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்குறேன். தூக்கத்துக்கு போனோன்னு என்ன பண்ணுறேன், தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலைன்றது எனக்கு தெரியுதா? ஆமாம் தெரியுது. அந்த ஒன்றும் தெரியலன்றது தான் வந்து வாஸ்தவத்தில் திருஷ்யம். அந்த ஒன்றும் தெரியலன்ற அவித்யாவையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். ஒன்றும் தெரியல அப்படின்னு அதை நான் பார்க்குறேன். அதுலேருந்து வந்த புத்தியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த ஜெகத்தையும் நான் பார்க்குறேன். இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருஷ்ய கோட்டி, திருஷ்யத்துக்குள்ளார வருது இதெல்லாம். அப்போ ஒரே திரஷ்டாவாக இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்லா திருஷ்யத்தையும் நான் பார்க்குறேன். என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஷ்யம் வேற திரஷ்டா வேறன்றது சத்தியம். எந்த காலத்திலையும் திருஷ்யமும் திரஷ்டாவும் ஒன்று ஆகவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவையும் இந்த திருஷ்யமா இருக்கிற இந்த அனாத்மாவையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்று கலந்த மாதிரி நான் தேகம், நான் இந்திரியம், நான் மனசு, நான் புத்தி, நான் பிராணன் அப்படின்னு அபிமானிக்கிறேன். பார்த்தீங்களா, சிங்க் ஆயிடுச்சு. சில சமயம் என்னோட பிரயோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிரயோகம் பண்ணுறேன். சில சமயம் என்னோடது என் தலை வலிக்குது, என்னோட தலை வலிக்குது, வேதனையாக இருக்குது, என் வயிறுக்கு பசிக்குது, எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு என் கண்ணு சரியா தெரியல, என்னோட கண்ணு சரியா தெரியல. எனக்கு சரியா கண்ணு தெரியலன்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா என்னோட கண்ணு சரியா தெரியலன்னு சொல்லுவோம். எனக்கு காது சரியா கேட்கலன்னு சொல்லுவோம், என்னுடைய காது சரியா கேட்கலன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒவ்வொன்றத்தோடையும் சில சமயம் நான்ற விஷயத்தையும் சொல்றோம், என்னோடதுன்றதையும் சொல்றோம். மமக்காரம் அகங்காரம் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வச்சிருக்கோம். ஒன்னான மாதிரி நானும் இந்த தேகமும் ஒன்னான மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, இந்த நிலைக்கு பேர் தான் அஸ்மிதா அப்படின்னு போயிட்டு இது மாதிரி நம்ம கிரகணம் பண்றோம் அப்படின்னா அஸ்மிதா. அஸ்மிதா என்னது, விபரிய ஞானம், பொய்யறிவு, அவித்யாவோட குழந்தை, முதல் குழந்தை. தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைல்ல. அப்போ முதல்ல வேக்கப் ஆகும்போது புத்தியில என்ன உண்டாச்சு, அகங்காரம் உண்டாச்சு. நான் புத்தி, நான் மனசு. அப்போ அவித்யாவோட முதல் குழந்தை வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைல்டு எது அப்படின்னா இந்த அகங்காரம், அஸ்மிதா. ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப நான் பாஷ்யத்தை வாசிச்சுட்டு மேலே போகிறேன். புருஷோ திருக்ஷக்தி, புருஷன் யாரு, ஆத்மா. ஆத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்ஷக்தி அப்படின்னு பேரு. புத்திர் தர்ஷன சக்தி. முதல் நம்ம திருஷ்யம்னு சொல்றதுல முதல் எது, நம்ம பார்வைக்கு முதல்ல கிடைக்கிறது எது, வேக்கப் ஆகும்போது என் புத்தி தெரியுது. ஃபர்ஸ்ட் நமக்கு விசிபிள் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷனம் ஆகிறது புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாம் இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புத்திர் தர்ஷன சக்தின்னு பேர். புத்தி தான் தர்ஷனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, திருஷ்யம்னு பேர். அதுக்கப்புறம் ஏத்தையோர், இந்த புத்தியையும் இந்த நான் அப்படின்ற ஆத்மாவையும் ரெண்டுத்தையும் ஏத்தையோர் ஏகஸ்வரூப ஆபத்தி, இந்த ரெண்டுமே ஒன்றானது போல ஒன்றாக அடைந்தது ஆயிடுச்சுன்னா, ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதா அப்படின்னு சொல்லக்கூடிய கிளேஷம். ஏன் கிளேஷன் பேர் வச்சிருக்கோம், கிளேஷக உச்சியதே, அஸ்மிதா கிளேஷ உச்சியதே. அகங்காரத்தினாலதான் வந்து கிளேஷமே. எல்லா கிளேஷங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் எது, இந்த தேகத்துல நான் அப்படின்ற ஆத்ம புத்தி வைக்கிறது தான் எல்லா துக்கத்துக்கும் காரணமா இருக்கிறது. அப்ப கிளேஷங்களுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னு அந்த அகங்காரம். நம்ம அகங்காரம்னு சொல்றோம்ல வெளியில, அந்த அகங்காரம் இல்லை, அதுக்கு பேர் கர்வம்னு பேர். அவருக்கு ரொம்ப பெரிய கர்வம், படிச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப கர்வமா இருக்கார், நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன்னு கர்வமா இருக்கார். அந்த கர்வம் வேற, அகங்காரம் வேற. இந்த அகங்காரத்துல வந்து வேதாந்தம் சொல்லும் போது என்ன சொல்லும், அகம் கர்த்தா இது அகங்காரகன்னு சொல்லும். நான் கர்த்தா அப்படின்ற புத்தி, நான் போக்தான்ற புத்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஜீவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விங்ஸ் இருக்கு. என்னது, ஜீவத்துவத்துக்கு ஒன்று கர்த்திருவம், ஒன்று போக்திருத்துவம். அப்ப இந்த 2 சேர்ந்தாதான் ஒரு ஜீவன் அப்படின்னு உண்டாகுது. சரி, கர்த்திருவம் எங்க நடக்குது,
அப்படின்னா தேகம்தான் கர்த்தா, தேகம்தான் காரியம் பண்ணுது, இந்திரியங்கள் தான் காரியம் பண்ணுது, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள். அப்புறம் மனசு தான் சிந்தனைன்ற காரியத்தை பண்ணுது, புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணுது. அப்ப இதையெல்லாம் பண்ற காரியத்தை இதெல்லாம் எங்க நடக்குது? திரிகுணாத்மிகா மாயாவோட காரியங்கள் தான் கர்த்தா. நம்ம கீதால வந்து 3:27 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன்னா என்ன சொல்லியிருக்கேன்? பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. பார்த்துருக்கோம். எல்லா காரியத்தையும் யார் பண்றாரு? அந்த பிரகிருதின்றத தான் பண்ணுது, 3 குணங்கள் தான் பண்ணுது. குணாகுணேஷு வர்த்தந்தே. எது குணங்கள்? இந்த புத்தியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் திரிகுணாத்மிகா மாயையோட குணங்கள்ல இருந்து உண்டானது. மனசு, புத்தி, இந்திரியங்கள், தேகம் எல்லாம். இது எல்லாம் எங்க ஒர்க் ஆகுது? வெளியில இருக்கக்கூடிய குணங்கள்ல ஒர்க் ஆகுது, சம்பந்தப்படுது, சஞ்சாரம் பண்ணுது. இதை தான் நம்ம என்ன பண்றோம்? ஆக்ஷன் நம்ம சொல்றோம். கண்ணு பார்க்குது எதை? திருஷ்யத்தை. திருஷ்யம் எது? மாயா காரியம். இந்த கண்ணு எது? இதுவும் மாயா காரியம், இதுவும் குணம். வெளியில இருக்க திருஷ்யங்களும் குணம். அப்ப வெளியில இருக்கிற எல்லாம் குணம். குணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்களோட காரியமா இருக்கிற இந்த இந்திரியங்கள், தேகம், மனசு எல்லாம் என்ன பண்ணுது? சம்பந்தப்படுது, விவகாரம் பண்ணுது. அதை தான் நம்ம கர்மான்னு சொல்றோம். அப்ப கர்மா எங்க நடக்குது? நான் பண்ணல. ஆனா கர்மா வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ நடக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு ஏத்தி வச்சுக்கிட்டேன். நான் கர்த்தா, ஐயோ நான் பாப்பம் பண்ணிட்டேனே, புண்ணியம் பண்ணிட்டேனே. வேதாந்தம் நல்லா உள்ள போகட்டும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய கதையெல்லாம் உங்கள்கிட்டலாம் சொல்லலை. என்ன மாதிரி பாப்பினா ஊரில் உலகத்தில் ஒருத்தனும் இருக்க மாட்டான். யார்கிட்ட கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவார். அவ்வளோ பாப்பி நான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்ட்டில் ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னா கைத்திரியத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. சாதுன கரவம் அசாதுன கரவம் இது. ஞானத்தோட மகிமை என்னன்னா, ஞானம் உள்ள போக 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 இந்த கர்த்திருவ புத்தி என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லது பண்ணினேன், நான் கெட்டது பண்ணேன், எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? இது டிஸ்ட்ராய் பண்ண பெரிய. இல்லைன்னா ரத்னாகரன் பண்ண பாப்பத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கணும்? ராமகாவியம் எழுதுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாரு. இன்னும் பேசிக்கிட்டு இருக்குமா வால்மீகியை பற்றி? அவரோட வச்சனங்களை பேசுவோமா? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஞானம் வந்து என்ன பண்ணும்? எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணும். என்ன ஞானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வான சச்சத்தை. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, நான் ஒன்றையும் செய்யவில்லை. இதான் ஞானம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அகங்கார விமூடாத்மா. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அகங்கார விமூடாத்மா. மூடாத்மாவா இருக்கும், பிரிச்சு தெரியல, விபாகம் பண்ணி புரியாம, திருஷ்யம் வேற திரஷ்டா வேறன்னு விபாகம் பண்ணாம என்ன பண்ணிட்டோம்? திருஷ்யத்துல நடக்கிற கருமத்தெல்லாம் தூக்கி திரஷ்டாவா இருக்கிற என்னிடத்துல போட்டு நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் தான் மேல ஏற்றி வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். அப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா என்னது? முட்டாள்தனமா தான். அஸ்மிதான்னு பேர். அகங்காரம், விமூடாத்மா. அகங்கார விமூடாத்மா, விசேஷம், ஸ்பெஷல் மூடாத்மா. ஏங்க ஒரு விவரம் தெரிய வேணாம். செல்போன் வேற நான் வேற, கேமரா வேற நான் வேற, மானிட்டர் வேற நான் வேற, புஸ்தகம் வேற நான் வேற, இந்த ஸ்பெக்ஸ் வேற நான் வேற. தெரியல, இந்த ஸ்பெக்ஸ் வந்து தலையிலேயே மாட்டிக்கிட்டு பார்த்தா கூட இந்த ஸ்பெக்ஸ் வேற நான் வேற. இவ்வளோ நல்லா கரெக்டா விவேகம் பண்றீங்கல்ல, அதே மாதிரி இந்த தேகம் வேற நான் வேற. சொல்ல வேண்டியது என்ன? சொல்ல மாட்டேன்றமே, டக்குன்னு சிங்க் ஆயிடுறமே நான் அப்படின்னு தேகத்தை. அப்ப முட்டாள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? விசேஷம் முட்டாள், விசேஷமா அப்படின்னு சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப இந்த ரெண்டுத்தையும் இணைச்சி வைக்கிறதுனால தான் என்னது? கிளேஷங்கள்லாம் உண்டாகுது. கர்த்திருவத்தினாலையும் போக்திருத்துவத்தினாலையும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா துக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்குது. அதனால கிளேஷம்னு பேர் அஸ்மிதா. அதுக்கப்புறம் போக்திரு போகிய சக்தியோ. போக்திருனா போக்தா, அனுபவிப்பவன். அதுக்கப்புறம் போகிய அப்படின்னு அர்த்தம்? போகிய வஸ்துக்கள், ஆப்போசிட்ல இருக்கிற வஸ்துக்கள். பார்க்கறது, கேட்கறது, ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது எல்லாம் தானே 5 இந்திரிய விஷயங்கள். இதெல்லாம் போகியம். இந்த ரெண்டுத்தோட சக்தியம் எப்படிப்பட்டது அப்படின்னா அத்தியந்த விபக்தையோ. 100% வந்து பாத்தீங்கன்னா வேற வேறதான். விபக்தம்னா பிரிஞ்சு இருக்கிறது. போகியம் வேற, போக்தா வேறதான். நான் சாப்பிட்றவன், போகம் பண்றவன், இது எல்லாம் எனக்கு சாப்பிடக்கூடிய அன்னம், இதெல்லாம் போகிய வஸ்துக்கள். இது வேற, நான் வேற அப்படின்னு 100%. அத்தியந்தம்னு என்ன அர்த்தம்?
100% முழுசா வந்து பாத்தீங்கன்னா விபக்தயோகோ பிரிஞ்சிருக்கிறவைகள், அத்தியந்த அசங்கீரணயோகோ அசங்கீரணயோகோ 100% வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேராதவை, ஒன்னு கலக்காதவை. சங்கீரணம்னா கலந்து இருக்கிறது, அசங்கீரணம்னா என்ன அர்த்தம்? கலக்காதவை. இது ரெண்டும் ஒன்னு கலக்கவே கலக்காது. திரஷ்டாவும் திருஷ்யமும் போக்தாவும் போகியமும் என்ன ஆகாது? ஒன்னு கலக்கவே கிடைக்காது. நான் எப்படி ஃபுட் ஆக முடியும்? ஆக முடியாது. ஃபுட் வேற, நான் வேற தான். இப்படி இருக்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவிபாக பிராப்த இவ, விபாகமா இருக்கிறது ஒன்னு சேர்ந்த மாதிரி ஆகிறது எதுவோ. அவிபாகம்னா விபாகமா இருக்கிறது விபாகம் இல்லாதது போன்ற நிலையை அடைந்தால் தஸ்யாம் சத்யாம் போக கல்பதே. அந்த நிலையில தான் ஒரு போகமானது சம்பவிக்குது. திரஷ்டாவா இருக்கிறனா இந்த தலை வேதனை, தலைக்கு வேதனை, தலைவேதனையோட நான் திரஷ்டா என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு சேர்ந்தோன்னு எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்றேன். பசி, வயிற்றுக்கு பசிக்குது. நீங்க திருநெல்வேலி பக்கம் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பிரயோகம் பண்ணுவாங்க. சைவ பிள்ளைமார்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா தலைக்கு வேதனை, நல்ல சில நாகர்கோயில் திருநெல்வேலியில இந்த தமிழ் நல்லா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க தலைக்கு வேதனையா இருக்குப்பா அப்படின்வாங்க, வயிற்றுக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு. ஆனா கொஞ்சம் இந்த பக்கம்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த மதுரைக்கு கீழெல்லாம் இறங்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா எனக்கு பசிக்குது. நம்ம சொல்றோம் இல்லை, எனக்கு பசிக்குதுன்னு தானே சொல்றோம். எனக்கு தலைவேதனையா இருக்கு, தலைக்கு வேதனையா இருக்குன்னு பிரிச்சு பார்க்காம எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலையையும் என்ன பண்ணிட்டோம் ஒன்னாக்கிட்டோம். எனக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு கஷ்டமா இருக்கு, மன கஷ்டமா இருக்கு, எனக்கு மன கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் சிங்கம் பண்ணும் போது அதுக்கு பேரு தாங்க போகம்னு பேரு. எப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கக்கூடியதை சேர்த்து வச்சு பாக்குறீங்களோ, சேர்த்து வச்சு பார்க்கும் போதெல்லாம் இந்த ஜீவனுக்கு என்ன உண்டாகுது? போகமானது உண்டாகுதுன்னு கல்பத்தே செய்யப்படுது, கல்பனா பண்ணப்படுது. அதுக்கப்புறம் சொரூப பிரதிலம்பே தூ, ஆனால் தூணா ஆனால் சொரூப பிரதிலம்பே. சொரூப பிரதிலம்பம்னா என்ன அர்த்தம்? சொரூப அவஸ்தானம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் தானா இவன் வந்து நிக்கிறானோ, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எப்ப வந்து பாத்தீங்கன்னா அகம் நான் ஆத்மாவா இருக்கேன், திரஷ்டாவா இருக்கேன்னு திரஷ்டா ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். எப்ப இவன் தான் தானா நிக்கிறானோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தயோகோ கைவல்யம். தயோகோ அப்படின்னா திருக்குன்னு சொல்லக்கூடிய திரஷ்டா தனிச்சவன் ஆயிடுறான், கைவல்யத்தை அடைஞ்சிடறான். கைவல்யம் என்னது? தனிச்சு இருக்கிறதுக்கு பேரு கைவல்யம். இவனும் தனிச்சு போயிடுறான். அது அப்புறம் தர்ஷனம் சொல்லக்கூடிய திருஷ்யம் சொல்லக்கூடிய இந்த அவித்யாவை என்ன ஆயிடுது? தனிச்சு போயிடுது. இந்த ரெண்டுத்துக்குமே கைவல்ய பாவமானது உண்டாகிறது. அப்படி உண்டாகும் போது குதோ போக இது, அப்படி செப்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னா போகம் எங்க சம்பவிக்கும்? இவர் ரமண பகவான்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த கேன்சர் வந்த போது கேட்குறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 1000 தேள் ஒன்னா கொட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி வலிக்குது, அது மாதிரி வலி இருக்கு, அதை நான் பார்க்குறேன், அதை பார்க்குறேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் உடஞ்சிருக்கு, ஒரு புஸ்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லாம் புஸ்தகத்தில் மடங்கி கிழிஞ்சுதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நமக்கு ஏதாவது ஆச்சா? புஸ்தகத்துக்கு ஏதாவது ஆயிருக்கு, செல்ஃபோன் சரியாக சவுண்டு கேட்க மாட்டேங்குது, ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் போல இருக்கு, வாய்ஸ் வந்து யார் பேசினாலும் ஃபோன் பண்ணாலும் பாதி தான் கேட்குது, மைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரிசீவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்கிறோம்ல கவர் வந்து செல்ஃபோன் கவர் வந்து கிழிஞ்சு போச்சு, நமக்கு ஏதாவது ஆச்சு? அதில் பதறமா? ஆகலை. அப்போ செல்ஃபோன் கவர் மாதிரி தான் இந்த பாடி. இந்த பாடிக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, கிழிஞ்சு போச்சு, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்களேன். இது மாதிரி ஆப்ஜெக்டாக பார்க்க ஆரம்பிச்சா போகம் சம்பவிக்குமா? போகம் சம்பவிக்காது. நான்ல பிரதிஷ்டை ஆயிட்டேன் அப்படின்னா, நான்ல இருந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா சிங்க் ஆகாம எதிர்க்க இருக்க விஷயத்தோட சிங்க் ஆகாம இருந்தனா போகம் சம்பவிக்காது. குதோ போக இது, எப்படி போகம் சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டாச்சு. கேட்டதுக்கு அப்புறம் ததாச்ச உக்தம், அது போலவே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசிகாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, புத்திம் அதக பரம் புருஷம்
புத்தியை காட்டிலும் மேலானவன் யாரு? புருஷன். விஷயத்தை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானது, இந்திரியங்களை காட்டிலும் தன்மாத்திரைகள் மேலானது, தன்மாத்திரைகளை காட்டிலும் மனது மேலானது, மனதை காட்டிலும் புத்தி மேலானது, புத்திய சின்ன புத்தியை காட்டிலும் பெரிய புத்தின்னு சொல்லக்கூடிய மகத்தத்துவம் மேலானது, மகத்தத்துவத்தை காட்டிலும் தூக்கத்துக்கு போனோன்னு எல்லாம் போய் லயமாயிடுது. அவித்யா பாத்தீங்கன்னா மூலப்பிரகிருதி மேலானது. அப்ப தெரிஞ்ச வரைக்கும், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியில தெரிஞ்சது புத்தி. புத்தியை காட்டிலும் பாத்தீங்கன்னா எது மேலானது? புருஷன், ஆத்மா. அந்த புருஷன் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா ஆகார சீல வித்யாதிபிகி விபக்தம். இதை 2 விதமா பண்ணுவாங்க. இந்த ஆகாரம்ன்றது பாத்தீங்கன்னா இதுக்கு ஆகாரம் இருக்கு, எதுக்கு? மாயாக்கு ஆகாரம் இருக்கு. அவித்யாவோட ஆகாரம் என்னது? இந்த மொத்த ஜெகத்து என்னது? திரிகுணாத்மகம். ஆகாரம் என்னது? ஃபார்ம் என்ன? ஃபார்ம் திரிகுணாத்மகம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் திரிகுணாத்மகம். அதுக்கப்புறம் ஷீலம். ஷீலம்னா நடத்தைன்னு அர்த்தம். இந்த 3 குணங்கள் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரே நிலையில இருக்கா? நிலையிலே இருக்க மாட்டேங்குது. க்ஷிப்ர பரிணாமினி. சதா பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கிறது தான், ஆடிக்கிட்டே இருக்கிறது தான் இதோட நடத்தை, சீலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்யாதிபிகி, அறிவு அறியாமை ரெண்டும் என்னது? இந்த மாயாவோட காரியம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, இதெல்லாம் எங்க? புத்தியோட காரியம். புத்தியில தானே அறிவு இருக்கு. எனக்கு தெரியும்ன்றது புத்தியில தானே தெரியுது. அப்போ வித்யான்றது பாத்தீங்கன்னா அறிவு அறியாமை, இந்த 2 புத்தியோட விஷயம். 3 குணத்தோட சீலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறது சீலம், நடத்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாரம்ன்றது பாத்தீங்கன்னா திரிகுணாத்மகம், ஆகாரம், ஃபார்ம். இந்த மொத்த ஜெகத்தும் ஆகாரம், அவித்யாவோட ஆகாரம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவோட இதை சொல்லுங்க. புருஷனோடது என்னது? புருஷனோட ஆகாரம் என்னது? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் தான் புருஷனோட ஆகாரம். அதே நேரத்துல என்னது? நிர்குண நிராகாரம் தான் புருஷனோடது. ஆனா மாயையோடது சகுன சாக்காரமா இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷீலம் என்னது அப்படின்னு கேட்டா ஆனந்த ஸ்வரூபம், அச்சலம். என்ன சீலம்? ஆத்மா எப்படிப்பட்டது? அசையாதது. அசையாம பாத்தீங்கன்னா அச்சல தத்துவமா இருக்கிறது சீலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்யாதிபிகி அப்படின்னா, வித்யானா என்ன அர்த்தம்? சாமானிய வித்யா, அறிவு. சாமானிய அறிவது சச்சிதானந்தம், வெறும் பியூர் கான்சியஸ்னஸ். இது மாதிரி 2த்துக்குமே வேற வேறையா இருக்கு. இந்த 2த்துக்கும் வேற வேறையா இருக்கக்கூடிய இதை பாத்தீங்கன்னா விபக்தம். விபக்தம்னு என்ன அர்த்தம்? புருஷனோட சீலம், புருஷனோட ஆகாரம், புருஷனோட வித்யா, அதோட அவித்யாவோட ஆகாரம், அவித்யாவோட வித்யா, அவித்யாவோட சீலம், இதெல்லாம் செப்பரேட்டா இருக்கிறது விபக்தம். இத பாத்தீங்கன்னா அபஷ்யன்னு. அபஷ்யன் அப்படின்னா எவன் பார்க்கவில்லையோ, இந்த விதமா பிரிச்சு பார்க்கலையோ. அபஷ்யன் அப்படின்னா பார்க்காதவனா இருக்கானோ. இப்ப நீங்களும் நான் என்ன பண்ணுவோம்? இது மாதிரி பார்த்தோமா? நம்ம பார்க்கல. இன்னும் வேதாந்தம் படிச்சா கூட இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் விவேகம் பரிபூர்ணமா வரல. சின்னதா பண்றோம். விவேகம் நமக்கு லௌகிகமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த சித்தத்தை நம்மள்ட்ட இருந்து இன்னும் செப்பரேட் பண்ணல. அந்நியதாக்கியாத்திக்கு போனாதான் அது நடக்கும். சின்னதெல்லாம் பண்றோம். வெளியில இருக்கிறதெல்லாம் விவேகம் பண்றோம். ஆமா இதெல்லாம் திருஷ்யம்ல, இதெல்லாம் திருஷ்யம் தானே காரியத்துல பண்ணிட்டு இருக்கோம். அது காரணம் வரைக்கும் போகணும் நமக்கு. ஒவ்வொன்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்றோம்? இது வேற நான் வேறன்னு பாக்குறோம். இதெல்லாம் சாமர்த்தியம் எல்லாத்துக்கும் இருக்கு. திருஷ்ய விவேகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வரணும். இந்திரியங்கள் வேற நான் வேற பார்க்கணும். இன்னும் நமக்கு அந்த சாமர்த்தியம் வரல. மனசு வேற நான் வேறன்னு மனசோட சிங்க் ஆகாம இருக்கணும். இன்னும் அட்வான்ஸ் ஆகும். புத்தி வேற நான் வேறன்னு பிரிச்சு பார்க்கணும். இன்னும் அட்வான்ஸ் ஆகும். பிராணன் வேற நான் வேறன்னு பிராணனை வீக்ஷணம் பண்ணணும். இது மாதிரி வந்து ஒவ்வொன்னா மேல ஏற ஏற அப்ப நமக்கு நல்ல செப்பரேஷன் கிடைச்சிடும். ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா இந்த விபாகத்தை அபஷ்யன், பார்க்காதவனா இருக்கிற நிலையில என்ன பண்றோம்? குறியாத் தத்திர ஆத்ம புத்தி மோகேன. அந்த இடத்துல மோகத்தினால, அவித்யா மோகத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம புத்தியும் குறியாத். ஆத்ம புத்தியை பாத்தீங்கன்னா இந்த தேகம் நான், இந்த இந்திரியம் நான், இந்த மனசு நான்,
நம்ம எங்க பார்க்க இன்னும் வேலை ஆரம்பிக்கல, இன்னும் தேகத்திலேயே இன்னும் வேலை ஆரம்பிக்கல. ரமணாசிரமத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன வயசுலலாம் அப்படிதான் வந்து நிற்பேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நேராக வருவேன், ரமணாசிரமத்துக்குள்ளார போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நான் யாருன்ற ஒரு விசார புக்கு, சின்ன புக்கு இருக்கும், பாக்கெட்லேயே வச்சுருப்பேன். அதை எடுத்து படிப்பேன். படித்தோட மனசு ரொம்ப சாந்தமாக இருக்கும். வெளியில் வந்து ஒரு டீ கடை இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போலாம் ரொம்ப பிஸியாக போச்சு. ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான். ஒரு டீயை வந்து வாங்கி போட்டு நல்லா உட்காந்துட்டு ரோட்டில் போகிறதெல்லாம் வரதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் நினச்சிப்பேன் நான் திரஷ்டாவாக இருக்கேன் அப்படின்னு. ரோட்டில் போகிற வரது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் திரஷ்டா. ஆமாம், உண்மை தானே, நம்ம சாட்சியாக இருக்கேன், நான் திரஷ்டாவாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஆக்சுவல் முக்கிய சாட்சி அது இல்லை. முக்கிய சாட்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவைராக்கியம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்நியதா கியாதி, நான் வேற இது வேறன்னு சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது இருக்கு. அதுதான் வாஸ்தவத்தில். அப்போ இப்போ நம்மள்கிட்டலாம் இருக்கு அப்படின்னா நம்மள்கிட்டலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் நம்ம தேகத்தை வந்து நான் வேற தேகம் வேறன்னு இன்னும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கல, சிங்க் ஆயிருக்கும் தேகத்தோட. அப்போ விஷயத்துல இருந்து நம்ம பார்க்கறதுனால விஷயத்துல ஆப்ஜெக்டை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருக்கோம். ஏதோ நடக்குதுச்சு, நான் டிராஃபிக்ல எல்லாம் நின்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா வேடிக்கை பார்ப்பேன். பார்த்துட்டே இருக்கு டிராஃபிக்ல, எவன் தப்பு பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி. தனியாக போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு ஃப்ரீயாக ஓரமாக நிப்பாட்டிடுவேன். டிராஃபிக்ல போயிட்டு இருக்கும்போது ரியாக்ஷனே பண்ணாமல் என்ன நடந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டே இருப்பேன், எந்த மறுமடியும் இல்லாமல், ஒப்பீனியன் இல்லாமல். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் எதையெல்லாம் ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு துக்கம் சம்பவிக்கிறது இல்லை. ஆமாம், இருந்துட்டு போட்டோம், உதாசீனத்தோடு இருக்கலாம். ஆனால் தேகத்துக்கு ஏதாவது நடக்கும்போது இன்னும் உதாசீன பாவம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் நான் உதாசீனப்படுத்தலை, தேகத்தோட நான் செப்பரேட் பண்ணி பார்க்கலன்னு அர்த்தம். இந்திரியத்துக்கு தான் ஆச்சு, ஐயோ சுகர் ஆகி பூச்சி இருக்கு, கண்ணு தெரிய மாட்டேங்குது சரியா அப்படின்னு பதறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் நான் இந்திரியங்களை இன்னும் ஆப்ஜெக்ட் பண்ணலை, பிரித்து பார்க்கல. மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும், வரும் போகும், புண்ணியம் பாப்பம் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எக்ஸாஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு பாப்பம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது, மானச பாப்பம் ஏதோ. அப்போ வந்து மனசு வந்து சூம்பி போய் கிடக்கும், ஒன்றுமே பண்ண தோணாது, எரிஞ்சு உழுவுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படிதான் இருக்கும், நாளைக்கு சரியாயிடும் இல்லை ஈவினிங் சரியாயிடும் அப்படின்னு உதாசீனப்படுத்த முடியுதா? மனசுனா அப்படிதான் இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். அதான் சிப்ர பரிணாமின்னு சொல்லிட்டோம்ல, இப்படிதான் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி பண்றோமா? பண்ணல. அப்ப இன்னும் நம்ம மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணாம இருக்கும். ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, அவன் தெரியாம போட்டான். இப்போ புத்திக்குன்னு ஒவ்வொரு புத்திக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. எனக்கு இது தெரியல அது தெரியல, இது தெரியல அது தெரியலன்னு எனக்கு தெரியும்ல. அப்ப புத்தியோட நமக்கு என்ன இருக்கு, அபிமானத்தோட பாக்குறோம். அதனால அதோட அறிவு அறியாமை ரெண்டுத்திலயே நமக்கு வந்து என்ன இருக்கு, அபிமானம் இருக்கு. அப்ப இன்னும் நம்ம புத்திய பார்க்கல, பிராணனை பார்க்கல. அப்போ பார்க்காததுனால என்ன இருக்குன்னா அதோட சேர்ந்து ஆத்ம புத்தியும் குறியாது. நம்ம என்ன பண்ணிட்டோம், எதை ஆப்ஜெக்ட் பண்ணலையோ அதை எல்லாத்துலயும் நான் நான் நான்ற புத்திய நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட குவாலிட்டிஸ் வேற, இந்த திருஷ்யத்தோட குவாலிட்டி வேற. இந்த ரெண்டுத்துக்கோட குணங்களும் வேற வேறையா இருந்து விபக்தமாவே இருந்தாலும் அப்படி பார்க்காததுனால, பிரிச்சு பார்க்காததுனால நம்ம எல்லாத்துலயும் ஆத்ம புத்திய செய்கின்றார்கள் ஜீவர்கள். எதனால? மோகத்தினால். ஆயிடுச்சா? அகங்கார விமூடாத்மா, நம்ம எல்லாம் அகங்கார விமூடாத்மாவா இருக்கும் அப்படின்னு நேத்து ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதுல எதுவும் டவுட் வராதுன்னு நினைக்கிறேன், மேல கொண்டு போவோம். அப்போ முதல் அவித்யான்ற கிளேஷம் க்ஷேத்திரம் உத்தரேஷாம். முதல் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதான்ற அகங்காரம். ரெண்டாவது குழந்தை எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது சூத்திரம் ஆரம்பிக்குது. சுகானுசயி ராகஹா, சுகானுசயி ராகஹா, சுகானுசயி ராகஹா. சுக அனுஷயி, அனுஷயி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அனு பశ్చాத்துன்னு அர்த்தம், தொடர்ந்து வருவது அப்படின்னு அர்த்தம். அனுஷயி அப்படின்னா தொடர்ந்து வருவது, சுக அனுபவத்தை தொடர்ந்து வருவது. நான் நல்லா ஒரு காஃபி குடிச்சேன் அப்படின்னா அந்த காஃபியோட தொடர்ந்து அந்த அனுபவத்தை தொடர்ந்து எது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hourலாம் தாங்கும். நல்ல டிகாஷன் நல்ல காஃபியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபில்டர் சொல்லுவோம்ல, வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் போடுறது, அதுலேருந்து டிகாஷனை இறக்கி நல்லா போட்டோம் அப்படின்னா ஒரு 2 சில சமயம் காஃபிலாம் நல்ல காஃபி வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் கூட தாங்கும். அதுக்கப்புறம் அது என்னாச்சு,
சில காஃபி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு கீழே இறங்கினோடனே வேலை முடிஞ்சுது, ஒன்றும் இல்லை. அப்போ காஃபி ஒர்த்தே இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஃபியோட அனுபவம், சுக அனுபவம் இருக்கா, நல்ல சுகமான அனுபவம், அதை தொடர்ந்து உண்டாவது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 அந்த சுக அனுபவம் என்ன பண்ணிருக்கோம், அனுபவம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். எங்க ரெக்கார்ட் ஆகும், சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக அனுபவம் ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் ஆகிறதுக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம், அனுஷயி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராக்கெட்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், தொடர்ந்து வரக்கூடியதுன்னு போட்டு பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கீங்க, வாசனைன்னு போட்டுங்க. சம்ஸ்காரம் வாசனைன்னு ரெண்டு எழுதிக்கிங்க. முதல்ல சம்ஸ்காரம் எழுதுங்க, ரெண்டாவது வாசனைன்னு எழுதிக்கிங்க. ரெண்டு தொடர்ந்து வரும். சுக அனுபவமா இருக்கட்டும், துக்க அனுபவமா இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல உண்டு பண்றது என்னது, சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். சம்ஸ்காரம் என்னது, இம்ப்ரெஷன். ஒரு இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணும். இம்ப்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இம்ப்ரெஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல வெட் லேண்ட், களிமண் பூமி. அந்த பூமியில ஒரு வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மலைப்பாதையில ஒரு களிமண் பூமியில என்ன பண்ணுது, ஒரு மாடு நடந்து போகுது. ஒரு 5-6 மாடு வந்து பாத்தீங்கன்னா நடந்து போச்சு அப்படின்னா அதோட பாத சின்னம் அந்த வெட்லேண்ட்ல என்ன ஆயிடுது, பாத சின்னம்லாம் பதிஞ்சு போயிடுது. நம்ம பார்த்தோம்னா தெரியும் மாடு நடந்து போயிருக்கு. அது என்னது, முதல் இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு பேரு சம்ஸ்காரம்னு பேரு. சம்ஸ்காரத்துக்கு என்ன லட்சணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெலிசான வாசனை, லைட்டான வாசனைக்கு பேர் சம்ஸ்காரம். லைட்டான வாசனை. நான் புதுசா ஏதாவது ஒன்ன ட்ரிங்க் பண்றேன் அப்படின்னா, புதுசா எதையாவது ஒன்ன டேஸ்ட் பண்றேன் அப்படின்னா, புதுசா ஒன்ன கேட்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னவாகும், முதல்ல சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா போன பிறகு இருக்கிற பதிவு, ஒரு சம்ஸ்காரத்தை இன்னொரு சம்ஸ்காரத்தினால என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மாடு, ஒரு 4-5 மாடு நடந்து போனதுக்கு பிறகு அதுக்கு மேல ஒரு லாரி வந்து போச்சு அப்படின்னா என்ன ஆகும், லாரியோட டயர் அதுக்கு மேல அந்த மாட்டோட பாத தடத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணும், எரேஸ் பண்ணிட்டு லாரியோட டயர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இம்ப்ரெஸ் ஆயிடும். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம சனாதன தர்மத்துல சம்ஸ்காரம் சொல்லுவோம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பா நடந்தாங்கன்னா அவருக்கு சம்ஸ்காரமே இல்லைங்க அப்படின்றோம். பெரியவங்களோட சேரலை. இன்னும் நிறைய பேரோட சம்ஸ்காரம் இல்லை பாருங்க, சம்ஸ்காரமே இல்லாம இருக்காங்க. எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி விவகாரம் பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, சம்ஸ்காரம்ன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் பதிவு பண்றதுன்னு அர்த்தம். 40 சம்ஸ்காரம் இருக்கும் ஒரு ஆளை பியூரிஃபை பண்றதுக்கு. நம்ம சனாதன தர்மத்துல 40 சம்ஸ்காரம் சொல்லுவோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். என்னது அப்படின்னா, கர்ப்பாதான சம்ஸ்காரத்துல இருந்து ஆரம்பிக்கும் அந்திம இஷ்டி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 40 சம்ஸ்காரங்களை சொல்லுது சாஸ்திரம். என்னைக்காவது அதை பத்தி ஒரு வாட்டி நம்ம பேசுவோம். சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் பதிவு. நல்ல பதிவு, கெட்ட பதிவு ரெண்டா இருக்கும். நம்ம 40 சம்ஸ்காரம் சொல்றது ஒரு ஜீவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பதிவை உண்டு பண்றது. ஒரு நல்ல பதிவை உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அதே போயிட்டு இருக்கும், நல்லாவே போயிட்டு இருக்கும், ஜீவன உத்தாரணம் ஆயிடும். அதுக்காக தான் 40 சம்ஸ்காரம் வச்சிருக்கேன். அப்ப சம்ஸ்காரம், ஒரு சம்ஸ்காரத்தை இன்னொரு சம்ஸ்காரத்தினால என்ன பண்ண முடியும், மாற்றி அமைக்க முடியும். வெட் லேண்ட்ல இருக்கக்கூடிய பசுமாட்டோட பாத சின்னத்தை ஒரு லாரி போச்சு அப்படின்னா இமீடியட்டா சேஞ்ச் ஆயிடும். பசுமாட்டோட பாத சின்னம் மறைஞ்சிரும், லாரி சின்னம் வந்துடும். அப்ப ஒரு சம்ஸ்காரத்தினால இன்னொரு சம்ஸ்காரத்தை செய்யலாம். ஆயிடுச்சா? அப்ப சம்ஸ்காரம்னா என்னன்னு அர்த்தம் எடுக்கணும், ரொம்ப லைட்டான வாசனை. லைட்டான வாசனைக்கு பேரு சம்ஸ்காரம். சரி, அதே வாசனை வந்து அந்த சம்ஸ்காரம் மாட்டோட பதிவாயிடுச்சு, லாரி போகவே இல்லை, ரோட் ரோலர் போகல. ரோட் ரோலர் சூப்பரா இருக்கும்ல, லாரியை காட்டில ரோட் ரோலர் போச்சுன்னா என்ன ஆகும், மொத்தமும் போயிட்டு போயிடும். அப்ப ரோட் ரோலர் மாதிரியோ இல்ல வந்து லாரியோ போகாம இருந்துடுச்சு அப்படின்னா நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிச்சு அந்த களிமண் பூமி
வெயில் அடிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாத சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போய் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நாங்களாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்குலாம் போகும்போதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் அனுபவம், நமக்குலாம் அனுபவம் தானே. சிட்டி பார்டர்ல இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே நடந்து போயிருப்பாங்க, வில்லேஜ்ல எல்லாம் இருந்தவங்களுக்குலாம் இதெல்லாம் அனுபவம் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டு தடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத தடம் வந்து இறுகி போய் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அப்படி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா வாசனான்னு பேரு. சம்ஸ்காரம் இறுகி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு வாசனா. அப்ப வாசனைக்கு லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னா ஸ்ட்ராங்கான சம்ஸ்காரத்துக்கு பேரு வாசனை. சம்ஸ்காரத்துக்கு என்ன லட்சணம் சாமினா ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாத வாசனைக்கு பேரு சம்ஸ்காரம். இப்படிதான் ரெண்டும் இதான், ஒன்னு ஸ்ட்ராங், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இருக்கு. வாசனையை எரேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாரி வந்து வெட்லேண்ட்ல இருக்கிற அந்த பாத சின்னத்தை போக்குறதுக்கு ஒரு வாட்டி லாரி போனாவே சேஞ்ச் ஆயிடுது. ஆனா இறுகி போய் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா லேண்டு வெயில் பட்டு, அப்ப வந்து லாரி ஒரு வாட்டி போனாலாம் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஒரு 10 முறை 20 முறை லாரி அந்த பக்கம் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்ப மெதுவா அந்த பாதச்சின்னெல்லாம் உடஞ்சி நார்மலா ஆகும். புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி ஒரு சம்ஸ்காரம் வாசனையா மாறிடுச்சு அப்படின்னா அந்த வாசனை அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாது. அந்த வாசனையில தான் என்ன பண்றோம், எப்போ சாமி 100% போகும், பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கணும். எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 59 இது ஏன் நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா வேதாந்திகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம புரிஞ்சா போதும் படிச்சு வச்சிருக்கோமா, அதுக்காக தான் இது இவ்வளோலாம் போக வேண்டியிருக்கு. இது முன்னாடியே பதிவு ஒழுங்கா சம்ஸ்காரம் ஆகும்போதே ஒழுங்கா சம்ஸ்காரம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப ஈஸியா டிராவல் பண்ற முடியும். நான் ஏன் தெரியுங்களா ஒவ்வொரு கிளாஸ்லயும் புரிஞ்சா போதுன்றதை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 50 வருஷமா என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா எல்லா புத்தியிலையும் தப்பான சம்ஸ்காரம் என்ன ஆயிடுச்சு, வாசனையா ஸ்ட்ராங்கா ஆகி போச்சு, புரிஞ்சா போதும். அதுக்காக தான் சொல்ல வேண்டியிருக்கு. கீதாவெல்லாம் எதுக்கு இல்லைன்னா கீதாவெல்லாம் எடுத்து சொல்லுவேன் நான். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னும் போது அதுக்கு ஆச்சாரியர் வந்து சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ரஞ்சன ரூபக ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னு ஸ்லோகத்துல இருக்கு, 2வது அத்தியாயத்துல 59வது ஸ்லோகத்துல. அந்த ரசோன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றாரு ரஞ்சன ரூபக சூக்ஷ்மகன்றார், சூக்ஷ்மமா இருக்கிறது வாசனைன்னு பேர், அதுக்கு பேர். அந்த வாசனைகள் எப்படி போகும், எஸ்ய யதேகே, எந்த யதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த தத்துவம் பிரம்ம திருஷ்டுவா, பரமார்த்த தத்துவமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பார்த்த நிலையில் ஆத்ம தரிசனம் பிரம்ம தரிசனம் உண்டான நிலையில உபலப்ய அகம் ஏவ தது இதி வர்த்தமானஸ்ய நிவர்த்ததே, நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன்னு ஒரு அனுபூதி உண்டாகும் போது, தானா இருக்கும் போது அவனுக்கு என்ன ஆகுது, அந்த வாசனைகள் விட்டு போகுது அப்படின்னு நிவர்த்ததே. நிவர்த்தத்தை என்ன அர்த்தம் சொல்றாரு, நிர்பீஜம் விஷய விஞ்ஞானம் சம்பத்தியதே இத்தியர்த்தக. விஷய விஞ்ஞானம்னா ஒன்னு அனுபவிச்சு அதெல்லாம் பதிவாகி உங்கள்ட்ட என்ன இருக்கு, புத்தியில இருக்கு, சித்தத்துல போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்பீஜமாகுது. இந்த வாசனைகளுக்கு பேர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெத மாதிரி. வாசனை எது, வெத மாதிரி. அப்புறம் சங்கல்பம் எது, அதுல இருந்து விதையில இருந்து உண்டாகிற முளை மாதிரி அங்குரம். அந்த சங்கல்பத்திலிருந்து தான் காமம் உண்டாகுது, ஆசை உண்டாகுது. இன்னைக்கு காலையிலயும் நேத்தும் கீதா கிளாஸ்ல இதுதான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்ப வாசனை பீஜம், வாசனையிலிருந்து சங்கல்பம் முளை அங்குரம், அந்த முளையிலிருந்து வந்து வரக்கூடியது காம குரோதம்ன்ற ஆசையும் விருப்பு வெறுப்பெல்லாம் அதுல இருந்து உண்டாகுது. சித்தம் பீஜத்தோட இருப்பிடம், சங்கல்பம் புத்தியில உண்டாகிறது, மனசுல காமம். ஆயிடுச்சா? இந்த 3 பிரிச்சுக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு பரம் திருஷ்டுவா நிர்பீஜம் நிவர்த்தத்தைனா, நிர்பீஜம் விஷய விஞ்ஞானம் சம்பத்தியத்தை. இந்த விஷய விஞ்ஞானம் எல்லாம் வாசனையா போய் ஸ்டோரா இருந்துச்சுல்ல, அது எல்லாம் என்ன ஆகுது, பரமாத்ம தரிசனத்தினால நிர்மூலமாயிடுது, நிர்பீஜமாயிடுது.
அதுக்கு பேர் தாங்க நிர்பீஜ சமாதின்னு பேரு. நம்ம வச்சுக்கொண்ட அசம்பிரஜாத சமாதி, நிர்பீஜ சமாதின்னு பேர் சொல்றோம் பாத்தீங்களா. இவனும் இதுவும் தனித்தனி ஆச்சுன்னா, சொரூப பிரதிஷ்டானம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நிர்பீஜ சமாதின்னு பேர். சித்தத்துல இருக்கிற வாசனைகளை நீங்க சித்தத்தோட சேர்ந்து என்ன பண்ணிட்டீங்க, ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கேள்வி வருது, சுக அனுஷயின்றதுக்கு அர்த்தம் என்னது? சுக அனுபவத்தை அனுசயி அப்படின்னா அந்த சுக அனுபவம் நடந்த பிறகு தொடர்ந்து வரக்கூடிய சம்ஸ்காரம், வாசனை. இந்த ரெண்டுல இருந்து உண்டாக கூடியது எதுவோ? என்ன உண்டாகும் சுவாமி? வாசனையிலிருந்து என்ன உண்டாகும்? சுகவாசனையா போய் சித்தத்துல ரெஜிஸ்டர் ஆயிடும். அந்த சுகவாசனையிலிருந்து என்ன உண்டாகும்? நான் மைசூர் பாக்கு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் ஜி, அது மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போன வாரம் ஒரு அசோகான்னு ஒன்று சாப்பிட்டேன், அசோகா ரொம்ப நல்லா இருக்கு. போன வாரம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப எங்க இருக்கு அசோகா? அசோகா எங்க போச்சு? அசோகால இருந்து வந்த சுக அனுபவம் எங்க இருக்கு? உள்ள இருக்கா? வாசனையா இருக்கா? அப்போ ஒரு சுக அனுபவம் வாசனையா, சுக வாசனையா உள்ள போயிடுச்சு. இப்ப எனக்கு யாராவது அசோகான்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஜி வருதா? ஒரு தாட்டு வருமா? அந்த தாட்டு எங்க வருது அப்படின்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும் ஜி, சூப்பரா இருக்கும் ஜி. இதுக்கு பேர் என்ன பேருனா நிச்சயமான அபிப்பிராயம். நிச்சயமான கன்விக்ஷனா சாலிடா ஒரு தாட்டு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், சுகமா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? அத்தியவசாயோ புத்தி சங்கல்பகன்னு பேரு. சாலிடான ஒரு தாட்டு, நிச்சயமான ஒரு தாட்டு, அதுக்கு பேரு என்ன பேரு? சங்கல்பம். ஆயிடுச்சா? நான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஜபம் பண்ண போறேன் அப்படின்ட்டு சங்கல்பம் பண்றோம்ல. என்ன பண்றீங்க? சங்கல்பம் என்ன தெரியுங்களா? நிச்சயம் பண்றதுன்னு அர்த்தம். நான் 108 சங்கல்பத்தை பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்றது. நான் காயத்ரி பண்ண போறேன், நான் ஹோமம் பண்ண போறேன் அப்படின்னு, நான் குக் பண்ண போறேன் அப்படின்னு எது இருந்தாலும் அது என்ன முதல்ல என்ன உண்டாகும்? நிச்சயமான தாட்டா உண்டாகும். அதே மாதிரி விஷயத்தை குறிச்சு அசோகா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். மைசூர் பாக் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நிச்சயம் இருக்கா? சங்கல்பத்துல இருந்து அடுத்து என்ன உண்டாகும் சுவாமி? சித்தம். சித்தம் வேக்கப் ஆகும் போது புத்தி. புத்தி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஃபார்முக்கு வரும்போது மனசு. அந்த தாட்டு என்னாச்சு? அசோகா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற சங்கல்பத்திலிருந்து எனக்கு அசோகா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு வேணும். இன்னைக்கு சர்ச் பண்ண போறேன். லீவ்ல தான் வந்து 3 நாள் லீவ்ல தான் போய் திருவண்ணாமலையில அசோகா இருக்கான்னு பார்க்க போறேன். பாருங்க, பேசாம யாரும் எதுவும் வாங்கிட்டு வராதிங்க. யாராவது வந்தீங்க அப்படின்னா பேசாம ஒரு 4 வாழைப்பழத்தையோ இல்ல பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. இந்த மால்புவா வாங்கிட்டு வந்து ஜெயாமா வந்தாங்க, மால்புவா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது 50% மால்புவா அவங்க பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப கரெக்டா பண்ணாங்க. பால்கோவா கொண்டு வந்துட்டு என்கிட்ட வந்து மால்புவான்ட்டாங்க அவங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம். அது அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி ஒரு 50% வந்துருச்சு மால்புவா. இப்ப எனக்கு என்னன்னா பழைய வாசனை என்கிட்ட இருக்கா? நான் புதுசா மால்புவான்னு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நான் இது வரைக்கும் சாப்பிடாமையே இருந்திருந்தேன் அப்படின்னா, ஐயோ ஜெயாமா வந்து பாத்தீங்கன்னா மால்புவா கொடுத்தாங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் வந்து இது பண்ணிருப்பேன், அனௌன்ஸ் பண்ணிருப்பேன். ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயானந்த ஆசிரமத்துல நல்ல மால்புவா சாப்பிட்டு ரிஷிகேஷ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான மால்புவா வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இந்தூர்ல எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வாசனையை போடுறேன், நான் வாசனையை விதைக்கிறேன். இந்தூர் போனா நீங்க தெருவு அலையணும் எங்க மால்புவா கிடைக்குன்னு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல எல்லாம் கோயில்ல பிரசாதமாலாம் வந்து பாத்தீங்கன்னா மால்புவா வைப்பாங்க. ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசல இதெல்லாம். அப்ப நல்ல மால்புவா சாப்பிட்டு வாசனையா இருக்கா உள்ளுக்குள்ள. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடனே ஜெயாமா கொடுத்ததுல ஒரு 50% மார்க் போட வேண்டியது. அதுவும் பதிவாயிருக்கு உள்ளுக்குள்ள. பூர்ணிமா வந்தாங்க, அசோகாவை கொண்டு வந்து சின்ன டப்பா தான் கொடுத்தாங்க. எனக்கு இப்ப தோணுது, ஏன் சின்ன டப்பா வாங்கிட்டு வந்தாங்க? நீங்க இனிமே வாங்கிட்டு வந்தா அப்படிலாம் வாங்கிட்டு வரக்கூடாது, பெரிய டப்பா வாங்கிட்டு வரணும். எனக்கு பத்தவே இல்லை. இது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்ப வாசனை என்ன பாருங்களேன் ஜி. நான் இது விஞ்ஞானம், இது சயின்ஸ். இது
நம்மளுடைய இந்த யோக சாஸ்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சைக்காலஜி. வேற இந்தியன் சைக்காலஜி வந்து வேற தனியா கிரந்தம் எதுவுமே இல்லை. அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த அளவு சட்டில் பாருங்க. நீங்க ஒரு சின்ன 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 விஷயமும் கம்பேரிசனோட உள்ளுக்குள்ளார போய் என்ன ஆகுது, ரிஜிஸ்டர் ஆகி இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் நேம் வரைக்கும் நமக்கு மனசுக்குள்ளார பதிவாயிடுது. இந்த பிராண்ட் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து தேடி பார்த்து நம்ம என்ன பண்றோம், நான் நிச்சயம் பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராண்டோட அசோகா தான் நல்லா இருக்கும். இதுல வந்து அகர்வால் ஸ்வீட்ல போடுறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாரிஸ் கார்னர்ல அகர்வால் ஸ்வீட்ல மால்புவா கிடைக்கும் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிடும். அப்ப ரிஜிஸ்டர் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் சொல்றோம், சங்கல்பம். இந்த சங்கல்பத்தில இருந்து என்ன உண்டாகுது அப்படின்னா எனக்கு அது திரும்பவும் வேணும். அந்த சுக அனுபவம் இருக்குல்ல, நான் மால்புவா சாப்பிட்டிருக்கேன், அந்த மால்புவா எனக்கு வேணும். அசோகா சாப்பிட்டிருக்கேன், அசோகா வேணும். இளையராஜாவோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்கேன், அன்னக்கிளியோட மியூசிக் கேட்டேன், வெறும் மியூசிக் மட்டும் கேட்டேன். ஐயோ எக்ஸலண்டான கம்போசிங், எனக்கு திரும்ப கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு திரும்ப வேணும் திரும்ப வேணும் திரும்ப வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டாகுது இல்லை. அதுக்கு அந்த தாட்டு மனசுல அது மாதிரி எனக்கு மீண்டும் அந்த சுகம் உண்டாகணும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த தாட்டுக்கு பேரு தான் ராகன்னு சொல்லக்கூடிய கிளேஷம். அப்ப இத ரொம்ப ஷார்ட்டா போயிடுச்சு. சுக அனுபவத்தை தொடர்ந்து வரக்கூடியது ராகம் என்ற கிளேஷம். இதான் சூத்திரத்துல இருக்கிறது. ஆனா ப்ராசஸ் இருக்கு. சுக அனுபவத்தை தொடர்ந்து என்ன உண்டாகும், சுக வாசனை உண்டாகும், சித்தத்துல ரெஜிஸ்டர் ஆகும். அந்த வாசனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது, நல்லா இருக்கும் சுக வாசனையில இருந்து இது நல்லா இருக்கும்னு அபிப்பிராயம் புத்தியில வேக்கப்பானோன்னு உண்டாகும். அதுக்கு பேர் சங்கல்பம். வாசனையில இருந்து சங்கல்பம், சங்கல்பத்துல எனக்கு நல்லா இல்லைன்னு ஒரு வாசனை இருந்துச்சுன்னா அதை எனக்கு ஆசைப்படுவேனா, நல்லா இருக்கு அசோகா நல்லா இருக்குன்னு எனக்கு வந்து வாசனை இருக்கிறதுனால தானே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆசைப்படுறேன் எனக்கு இது வேணும் திரும்ப அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுக வாசனையில இருந்து சங்கல்பம், சங்கல்பத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுகம் திரும்பவும் வேணும் அப்படின்ற எண்ணம் வந்து மனசுக்குள்ளார உண்டாகுது. அந்த மனசுல உண்டாகிற அந்த தாட்டுக்கு பேர் தான் ராகன்னு சொல்லக்கூடிய ஆசை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஆசை மனசுல, சங்கல்பம் புத்தியில, வாசனை சித்தத்துல. எந்த உலகத்துல 84 லட்சம் யோனியில நம்ம எதெல்லாம் அனுபவிச்சிருக்கோமோ, சிலதெல்லாம் நமக்கு வெளில தெரியலையே சுவாமி, அப்ப நான் சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம்ல, ஆனா லைட்டா இருக்கே சுவாமினா அப்ப என்ன அர்த்தம்னா அது சம்ஸ்காரம். அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகாம என்ன ஆகி போச்சு, கலைஞ்சு போச்சு. ஒன்னுத்துக்கு மேல பாத சின்னம், வெட்லேண்ட்ல ஒரு பாத சின்னம் பட்டு சம்ஸ்காரம்னு சொன்னேன். லாரி போச்சுன்னா என்ன ஆயிடும்னு சொல்லியிருக்கேன், எரேஸ் ஆயிடுமா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் நம்ம அனுபவிச்சிருப்போம். அது எல்லாம் வேற வேற சம்ஸ்காரத்தினால என்ன ஆயிருக்கும், ரிமூவ் ஆயிருக்கும். அப்ப நம்ம அனுபவிச்சது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அதுக்கு மேல வேற, அதுக்கு மேல வேற, அதுக்கு மேல வேற. எது ஸ்ட்ராங்கா ஆயிருக்கோ அந்த ஸ்ட்ராங்கா ஆனதுக்கு பேர் தான் வாசனை. அப்ப வாசனைகள் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அது வந்து சில சமயம் பல கோடி ஜென்மங்களுக்கும் போகும். வாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா பல கோடி ஜென்மங்களுக்கும் போகும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வாசனை எல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியாலாம் எடுக்காதீங்க. ஒரே ஒரு சாதனம் தான் இருக்கு இந்த வாசனையை போக்குறதுக்கு. என்ன சாதனம், தத்துவ விசாரத்தினால ஆத்மானுபூதி பண்ணுனா மட்டும்தான் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, நிர்பீஜம் ஆபத்தியத. நிர்பீஜ நிலையை எப்ப அடையும், பீஜம் முளைக்காத நிலையை எப்ப அடையும், பரமாத்மாவை தரிசனம் பண்ணா மட்டும்தான், வேற வழியே இல்லை. சங்கல்பத்தை தியாகம் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஏக தத்துவ அபியாசம். மனசுல இருக்கக்கூடிய ஆசை காமத்தை நிராகரணம் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு உபாயம். பாவ ரீதியா நிஷ்காமம், காமத்துக்கு ஆப்போசிட் நிஷ்காமம். அதுக்கப்புறம் யஜ்ஞேன தானேன அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. நிஷ்காமமா நீங்க யஜ்ஞம் தானம் தபச பண்ணும்போது மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம், காமங்கள் எல்லாம் போயிடும். காமத்துக்கு ஆப்போசிட் நிஷ்காமம். அதுக்கப்புறம் கிரியா பிரதானமா பண்ணீங்கன்னா பிராணாயம்.
கிரியா பிரதானமா பண்ணினீங்கன்னா பிராணாயாமம், பாவ பிரதானமா பண்ணினீங்கன்னா நிஷ்காம கர்மம். இந்த ரெண்டும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உபாயம். இப்ப ஆச்சாரியர் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, சுக அனுபவத்தை தொடர்ந்து உண்டாகக்கூடியது சம்ஸ்காரம் சொல்லக்கூடியது, வாசனைன்னு சொல்லக்கூடியது. நான் வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் சன்ரைஸ் காஃபிலாம் அப்பெல்லாம் இல்லை. அப்பெல்லாம் அது கொஞ்சம் காஸ்ட்லி, வீட்டுல எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த ஃபில்டர் காஃபி தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா மாறும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூ காஃபி வாங்கிட்டு இருந்தோம். அப்போ ப்ரூ காஃபி மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிப்பு இருந்துச்சு. ஆஹா, ப்ரூ காஃபினா இருக்கிறதுல பெஸ்ட் காஃபி ப்ரூ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அப்போ என்கிட்ட இருந்துச்சு என்ன வாசனை இருந்துச்சு அப்படின்னா, ப்ரூ காஃபின்னு சொன்னாவே எனக்குள்ளார என்ன உண்டாகும், ராகம் உண்டாகும். எனக்கு வேணும் காஃபி வேணும், காஃபி வேணும், ப்ரூ காஃபி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் காஃபிக்கு வந்து மெதுவாக சேஞ்ச் ஆகிட்டேன். இப்போ என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரூ காஃபின்ற சம்ஸ்காரத்துக்கு மேலே இந்த நெஸ்கஃபேவோட காஃபி, சன்ரைஸ் காஃபி என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. நெஸ்கஃபே வந்ததுக்கு பிறகு, சன்ரைஸ் காஃபி வந்ததுக்கு பிறகு, அப்போ அந்த ப்ரூ காஃபியோட வாசனை என்ன ஆயிடுச்சு, நான் இப்பதான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அது அந்த வாசனை என்னவாயிடுச்சு, அதுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன பேரு, ஆஹா இல்ல, அப்புறம் வேற என்ன வாசனை, விச்சின்ன வாசனை. இப்ப எனக்கு வந்து நெஸ்கஃபே வாசனை தான் மேல இருக்கு, ஆனா கீழே என்ன இருக்கு, விச்சின்னமா மறைஞ்சிருக்கு. எனக்கு எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் போறேன், நான் எங்க போறேன், ஜி என்ன காஃபி என்னது, காஃபி இருக்கா, காஃபி இருக்கு ஜி அப்படின்றான். என்ன காஃபி இருக்கு அப்படின்னா, ப்ரூ தான் இருக்கு, நெஸ்கஃபே இல்லையா, இல்ல, ஐயோ இல்லையா, சரி பரவாயில்ல போடுங்க அப்படின்றேன். நான் இது மாதிரி சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல அங்கே கும்பகோணம்லாம் போகும்போது வேற வழி இல்லைன்னும் போது நான் என்ன பண்றேன், அப்போ நெஸ்கஃபே இல்லையா, சன்ரைஸ் இல்லையா, சரி அப்போ ஓகே ப்ரூ காஃபியாக இருந்தாலும் ஓகே போடுங்கன்றேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ப்ரூ காஃபியோட வாசனை கீழே விச்சின்ன வாசனையாக இருக்கு, நெஸ்கஃபே கிடைக்கலன்னொன்னே இது வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சம்ஸ்காரம் அந்த வாசனையும் கீழே இருக்கு வாசனையா. அதே நேரத்தில் நான் அதை வாசனையா பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்ன இருக்கும், ப்ரூ காஃபி வாசனையா ஆகாமல் இருந்திருந்தா சம்ஸ்கார லெவல்லையே இருந்திருந்ததுன்னு வச்சுங்களேன், என்ன இருக்கும், அது பிரசுப்த இல்ல, அது சம்ஸ்காரமாவே நாசமாயிருக்கும். பசுமாட்டோட தடம் லாரி போய் அது இல்லாமையே தானே போகுது, இது அப்படியே இருக்கா. அப்ப அதனாலதான் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாசனை எங்கேயாவது கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்க எங்கேயாவது சேவனம், நாங்க புதுசா எதையுமே சேரிக்கவே மாட்டோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். இந்த 20 வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னோட ஆச்சரியம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி 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 நல்லா இதா இருக்கு. புதுசான காரியத்தை பண்ண மாட்டோம். அப்படி எங்கேயோ போறோம்னு வச்சுங்களேன், எதையோ ஒன்று நான் பண்றேன். ஃபலூடான்னு ஒன்று இருக்குல்ல, ஃபலூடான்னு ஒன்றா நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபலூடாவை கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துல நான் ஒரே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபலூடாவை நாதபிரமத்துக்கு என்னன்னு காட்டுறதுக்கு நம்ம தானே போய் சாப்பிட்டோம். ஒரு வாட்டி போய் சாப்பிட்டோம், இல்லை 2வது வாட்டி ஃபலூடானா அவருக்கு தெரியாது இல்லை, அப்போ அவருக்கு காட்டுறதுக்காக ஒரு வாட்டி ஃபலூடா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஏன் சுவாமி உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னா, அவைலபிளா இருக்கு, சாப்பிட்னா சாப்பிடலாம். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்ஸ்காரத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வாசனையா மாத்திக்கவே கூடாது. இப்ப வந்து அந்த வாசனை, ஃபலூடா வாசனை என்ன டிஸ்டர்ப் பண்ணுதா சாமி அப்படின்னா, டிஸ்டர்ப் பண்ணல. ஏன் பண்ணல சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சம்ஸ்காரமாவே இருந்து மெதுவா பலம் இல்லாம போச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபலூடா சாப்பிட்டு, வருஷங்கள் இருக்கும்ல, 2-3 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆமா, நான் முதல் ஃபலூடா இப்போ அதுக்கு மேல நான் ஓவர் ரைட் பண்ணிட்டே இருக்கேன்ல வேற வாசனைய. அப்ப ஓவர் ரைட் பண்ண அது ரொம்ப பலம் இல்லாம ரொம்ப தின்னா போயிடும், அதனால எந்த யூஸும் இல்லை. இப்ப இதுக்காக நம்ம சொல்றோம், எந்த சுகமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை வந்து வாசனையா திருடமாகாம நீங்க என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். சம்ஸ்காரத்தை வேற ஒரு சம்ஸ்காரத்தை, நல்ல சம்ஸ்காரத்தினால போக சம்ஸ்காரத்தை, நல்ல யோக சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். மெதுவா தனுக்கரணம் பண்றோம். தனுக்கரணம் பண்ணி எல்லாத்தையும் தனுக்கரணம் பண்ணுவோம். அது அப்புறம் பரமாத்மாவை பார்த்தோன்னா அது தனுக்கரணம் பண்ண வாசனைகள் எல்லாம் நாசமா போயிடும். அப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்தையும் சம்ஸ்காரத்தோட நிப்பாட்டிடும். போக விஷயங்கள்
நல்ல விஷயங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப யோக வாசனை, இப்போ வந்து உங்களுக்கு யோகா கிளாஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்ப 100 கிளாஸ்க்கு மேல பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். 100 இதுல ஒரு 85, அப்புறம் யோக சூத்திரம் ஒரு 30 கிளாஸ் பண்ணிருக்கோம். ஒரு 100-120 கிளாஸ், ஒரு 100-120 கிளாஸ் பண்ணிட்டோமா. இப்போ எனக்கு நல்லா தெரியும், இப்போ உங்கள்ட்ட எல்லாம் சம்ஸ்காரம் இல்லை, உங்களுக்கு யோக விஷயத்தை பத்தி வாசனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, சமாதியை பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க விடுவீங்களா அப்படின்னா யோகத்துல ஃபுல்லா பிரவருத்தி ஆகுங்க. இவ்வளவு நாள் வந்துட்டீங்கல்ல, இனிமே வந்து உங்களை யோகா என்ன பண்ணும், யோகா கிளாஸ் உங்களை இழுத்துக்கிட்டு வந்துடும். வசம் இல்லாமலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. இதே ஒருத்தர் புதுசா வராருன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும், புதுசா வரவருக்கு கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும், சிங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது சம்ஸ்காரமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் வாசனையா மாத்திக்கணும். யோகம், இந்த சித்தாந்தம், இதெல்லாத்தையும் திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணி 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 வாசனையா மாத்திக்கணும். புதுசா இருக்கிற போக விஷயங்கள் எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. மெதுவா கம்மி பண்ணுங்க, ஆனா அதிகப்படுத்தி வாசனையை ஆக்கிறாரு. புதுசா எந்த வாசனையும் சேர்த்துக்காது. ஆயிடுச்சா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு சுக அனுபவத்தை அனுபவிச்சோம்னா அந்த அனுபவம் வாசனையா பதிவாகும் சித்தத்துல. அந்த வாசனையில இருந்து சங்கல்பம் உண்டாகும், அபிப்பிராயம், நிச்சய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் அதுல இருந்து எனக்கு இது வேணும்ன்ற மனசுல இது ஆசை உண்டாகும். அந்த ஆசைக்கு பேர் தான் ராகன்னு பேர். பாஷத்துக்கு வந்து ஆச்சரிய ரொம்ப சிம்பிளா எழுதுற, சுகா அபிஜ்ஞஸ்ய, சுகாபிஜ்ஞஸ்ய. அபிஜ்ஞான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அறிதல்னு அர்த்தம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிதலும் அனுபவமும் எப்ப சுவாமி வித்தியாசம் இருக்கும்? அறிதல் அனுபவம் ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகுதா? அறிதல் வேற, அனுபவம் வேறையா, இல்ல ரெண்டும் ஒண்ணா? வேற வேறன்னு சொல்லலாம். அறிதலும் வேற வேறன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லலாம். எப்ப அறிதல் இருக்கோ, இப்ப நான் மைசூர் பாக் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட, நல்லா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக். இப்ப அது கூட போயிடுச்சு, என்ன மைசூர் பாக் சாப்பிடுறதுன்னு தெரியல, ஏன்னா ஃப்ராடுக்கார பயிர்கள் ஆயிட்டாங்க. மைசூர் பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு வச்சு இப்போ மைசூர் பாக்கு பண்ணுங்கன்னா வேற மாவெல்லாம் சேர்த்து அவன் வேற பிராண்ட் ஆக்கி விட்டான். அது மைசூர் பாக்கே பேரே இல்லை. இப்போல்லாம் அவன் சாப்பிடுறது தூக்கி போடணும், அதெல்லாம் அது மைசூர் பாக்கே இல்லை, அதெல்லாம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். சரி, ஏதோ ஒரு பேர் வச்சுங்க. ஒரு நல்ல மைசூர் பாக் கொடுத்தோம், உங்களுக்கு மைசூர் பாக்குன்னு அறிவு இருக்கா? முதல்ல ஃபர்ஸ்ட் அறிவு தானே உண்டாகும். இது மைசூர் பாகு எதெல்லாம் அறிவு உண்டாச்சு? புத்தியில். அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க, நல்ல ஃப்ளேவர், நல்ல மாவு வந்து நல்லா வறுத்துருக்காங்க நெய் போட்டு, ஃப்ளேவர் வருதா? அதை என்ன பண்ணீங்க? அறிஞ்சிங்களா? மைசூர் பாக்கோட ஸ்மெல்லை நீங்கள் புத்தியில் அறிஞ்சிங்க. இந்திரியம் மூலமா மனசுக்கு போய் மனசுல இருந்து புத்தியில் அறிவு உண்டாயிடுச்சு. அறிதல் தானே? அறிதல் தான். அதுக்கப்புறம் டேஸ்ட் வாயில வைக்கிறீங்க, டேஸ்ட் வச்சோன்னா அறிதல் உண்டாச்சா இல்லை அனுபவமா? அறிதல் தான். நல்லா இனிப்பா இருக்குச்சு, ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம சொல்றோம்ல, நல்லா இருக்குச்சு, சூப்பரா இருக்குச்சு அப்படின்றோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சாப்பிட்டு, 2வது வாட்டி சாப்பிட்டு, 3வது வாட்டி அதை நல்லா மென்னு அந்த டேஸ்ட் உள்ள போக 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 என்ன ஆகுதுன்னா புத்திய கடந்து போய் சாட்சி சம்பேத்தியம்னு பேர். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றோம். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அறிதலை கடந்து போகுதோ அப்ப எப்ப நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? யாராவது ஏதோ டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு அந்த கண்ணை மூடி, அந்த காஃபி சாப்பிட்றவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல காஃபி கிடைச்சதுன்னா அப்படியே அந்த காஃபி எடுத்து விட்டு அப்படியே கண்ணை மூடி அனுபவிக்கிறது. ஒரு நல்ல மியூசிக் கேட்டால் கண்ணை மூடி என்ஜாய் பண்ணுறது. அப்புறம் பேசலாம் இருங்க அப்படின்னு ஒரு மைசூர் பாக் எடுத்து வாயில போட்டு அதை மெதுவா உள்ள போக போக அறிவை கடந்து, சென்சார்கன்ஸை கடந்து, மனசை கடந்து, புத்தியை கடந்து அது என்ன ஆகும்? சாட்சியோட என்ன ஆகும்? சிங்கா. அதுக்கு பேர் என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா, வாஸ்தவத்துல போகம். போன இதுல இன்னைக்கு கிளாஸ்ல லாஸ்டா நான் என்ன சொல்லியிருக்கேன்? போகம்ன்றது இது, அதுதான் போகம். போகம்னா என்னது? அனுபவம். அப்ப அறிவை தாண்டி போச்சு அப்படின்னா அது அனுபவம் அப்படின்னு பேர். வலின்றது வந்து அனுபவமா அறிவா? பசின்றது என்னது? தாகம்ன்றது என்னது? சுகம் சொல்லுங்களேன் பார்க்கலாம், ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். சுகமா இருக்கு சாமி, ரொம்ப சுகமா இருக்கு சாமி, வலிக்குது சாமி, ரொம்ப வலிக்குது சாமி. அறிவா அனுபவமா? அனுபவம். ரொம்ப வலிக்குது சாமி அப்படின்னா என்ன பண்றது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ரொம்ப சுகமா இருக்கு, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது ஒருத்தருக்கு?
ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, ஆனால் சுகமா இருக்கேன், நல்லா இருக்கு, சுகமா இருக்கேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சுகத்தை? அறிவா இருந்தா ஏதாவது சொல்லலாம், நல்ல ஸ்மெல்லு ஜி, நல்ல டேஸ்ட் ஜி, இது மாதிரிலாம் ஏதாவது சொல்லலாம். நல்ல ராகம் ஜி, என்னமா இருந்துச்சுன்றீங்க அந்த ராகம், அந்த ஆலாபனை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மியூசிக்கு சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுகத்தை வந்து நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா அது சாட்சி சம்பேத்தியம்னு பேரு. அப்ப எப்பவுமே தெரிஞ்சுங்க, அறிவுன்றது புத்தியோட நிக்கிறோம், அனுபவம்ன்றது புத்தியை தாண்டி போகும்போது, சிங்க் ஆகும் போது, உங்களோட அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸோட எப்பெல்லாம் ஒரு அறிவு அந்த புத்தியை தாண்டி சிங்க் ஆகுதோ அதுக்கு பேரெல்லாம் அனுபவம் அப்படின்னு பேர். இந்த லோகத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் அறிவாவும் இருக்கும். இது மாதிரி வலி, வேதனை, அப்புறம் சுகம், தாகம், இது மாதிரியான விஷயங்கள். காதலை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் காதலிச்சிருப்பீங்கல்ல, காதலை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். லவ்னா என்னஜி, அன்புனா என்னஜி அப்படின்னா, அன்புனா காதல்னா எப்படி சொல்றது யோசிச்சு பாருங்க, எப்படி சொல்ல முடியும் உங்களால? இந்த உணர்வுகள் சம்பந்தமானது எல்லாமே அனுபவம். ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, சுகாபிஜ்ஞஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அபிஜ்ஞான்றதுக்கு அர்த்தம் அறிவு, அறிதல்னு அர்த்தம். அதே நேரத்தில் சுகாபிஜ்ஞஸ்யனா சுக ஞானம் நடுங்க, அனுபவம் நடுங்க. அறிவை தாண்டி உண்டாகிற அனுபவத்துக்கு பேர் அபிஜ்ஞகன்னு அர்த்தம். சுகாபிஜ்ஞஸ்ய அப்படின்னா சுகத்தை அனுபவித்தவனுக்கு, ஒருத்தன் சுகத்தை அனுபவிக்க அவனுக்கு சுக அனுஸ்மிருதி பூர்வக. அனுஸ்மிருதி அப்படின்னா சுகத்துல இருந்து என்ன உண்டாகும்? சுகம் என்ன ஆகும்? வாசனையா போகுமா? சித்தத்துல போய் அது ஸ்டோர் ஆகும் போது அதுக்கு பேரு வாசனை. அது ரீகால் ஆகி வரும்போது அதுக்கு பேரு ஸ்மிருதின்னு பேரு. ஸ்மிருதிக்கு லட்சணம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்மிருதி விருத்தி ஞாபகம் இருக்கா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு தெரியணும். அனுபூத விஷய அசம்பிரமோஷக. நான் அனுபவிச்ச விஷயம் அந்த சித்தத்துல போய் ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகி அங்க திருடு போகாம இருக்கணும், அங்க வந்து ஸ்டீலிங் யாரும் பண்ணாம அது அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தா தான் நான் ஸ்டோர் ரூம்ல இருந்து நான் நினைக்கும் போது அதை ரீகால் பண்ண முடியும். எத்தனாவது சூத்திரம்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை ரீகால் பண்ண முடியும். அனுபூத்த விஷயம்னா நான் ஒரு சுகத்தை அனுபவிச்சோன அது வாசனையா போய் உள்ளுக்குள்ளார உட்காரும். சித்தத்துல 11 போன பாதத்துல 1:11 போட்டீங்கன்னா பாத்துக்கலாம். நான் அனுபவிச்ச விஷயம் அதோட சுக அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போய் சித்தத்துல ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வாசனா. அது வெளிப்படும் போது எங்க வெளிப்படும் அப்படின்னா புத்தி மனசு அந்த கரணத்துல வெளிப்படும் போது அதுக்கு பேர் ஸ்மிருதி, ரீகால் பண்றோம். அப்ப ரீகால் பண்றதுக்கு வந்து ஸ்டோர் ரூம்ல ஒண்ணு இருக்கணுமா, ரெக்கார்ட்ல ஒண்ணு இருந்தா தான் அது ரீகால் பண்ண முடியும். அப்ப சித்தத்துல இருந்தா வாசனை, அது அனுஸ்மிருதியா, சுக அனுஸ்மிருதி பூர்வகா. எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அசோகா சாப்பிட்டோம்ல, நல்லா இருந்துச்சு இல்ல அப்படின்னு. அசோகாவோட வாசனையில இருந்து அசோகாவோட ஏதோ ஒரு ட்ரிக்கர் ஏதோ தெரியுது. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா விசோகாவா ஜோதிஷ்மதின்னு சூத்திரம் சொல்லும் போது எனக்கு விசோகா ஞாபகத்துக்கு வராம அசோகாவா ஜோதிஷ்மதின்னு வந்து போச்சு. ஏதோ ஒரு ட்ரிக்கர், அது சிமிலரா ஏதாவது ஒன்று இருந்தா கூட போதும். அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோட்டுக்கு நடுவில் 2 ரோட்லயும் நல்ல மரங்களை நட்டார் அப்படின்னு அசோகன்னு சொன்னோடனே எனக்கு அசோகா ஞாபகத்துக்கு வந்துடும். ஏதாவது சிமிலர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனைன்ற ஃபைலை ஓப்பன் பண்றதுக்கு சிமிலரான, அதுக்கு என்ன பேர் சம்ஸ்கிருதத்துல அப்படின்னா இந்த யோக சாஸ்திரத்துனா ஸ்வவியஞ்சக அஞ்சனஹா. என்னது பேரு? ட்ரிக்கருக்கு என்ன பேரு? ஸ்வவியஞ்சக அஞ்சன. ஸ்வவியஞ்சகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபைல், தன்னோட ஃபைல், சொந்த ஃபைல், அந்த அசோகான்ற ஃபைல், அதுக்கு பேர் ஸ்வவியஞ்சகம். அதை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிற கீ, அதுக்கு பேரு அஞ்சனகன்னு பேரு. அதை ஓப்பன் பண்றதுக்கு ஏதாவது ட்ரிக்கர் வேணும்ல. அசோகர் மரத்தை நட்டார் அப்படின்னா போதும், அசோகாவோட நான் சாப்பிட்டு அசோகாவோட ஞாபகத்துக்கு வந்து. அப்ப ஏதோ ஒரு ட்ரிக்கர் தேவைப்படுது, அதுக்கு பேர் ஸ்வவியஞ்சக அஞ்சனம்னு பேர். அப்ப ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா ஏன் உங்கள்கிட்ட எல்லா வாசனையில இருக்குல்ல, ஏன் எல்லாமே ஒரே டைம்ல வர மாட்டேங்குது? நம்ம அனுபவிச்சது நிறைய இருக்கா? ஏகப்பட்டது அனுபவிச்சிருக்குமா பிறந்ததுல இருந்து? எல்லாம் எங்க இருக்கு? வாசனையா, சித்தத்துல வாசனையா தானே இருக்குன்னு சொன்னோம். சம்ஸ்காரத்தெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எரேஸ் ஆயிருக்கும். வாசனை எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஸ்ட்ராங்கா.
ஏன் எல்லாம் ஒரே டைம்ல வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, ட்ரிக்கரை கைய கால் வைக்காத வரைக்கும் அது வெடிக்காது, ஓப்பன் ஆகாது. அப்ப அந்த ஸ்மிருதி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கொஸ்டின்ல வந்து பார்த்தோம், ஒரு எக்ஸாம் எழுதுறான், கொஸ்டின்ல அந்த சப்தத்தை பார்த்தோன்னு தான் அவனுக்கு வந்து அவன் படிச்சு ஞாபகத்துல வச்சுக்கிறதெல்லாம் மெமரியில கொண்டு வரான். அப்ப ஏதோ ஒண்ணு வெளியில வந்து ட்ரிக்கர் பண்றதுக்கு ஒண்ணு இருந்தாதான் அந்த வாசனைகள் ஸ்மிருதியாக என்ன பண்ணும், வெளிப்படும். அப்ப வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்மிருதி, நினைவு கொள்ளல். வெளிப்படாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வாசனை. அப்ப வாசனை தான் வெளிப்படும் போது ஸ்மிருதியாக வருது. நல்லா இருக்குச்சு ஆசை. நான் சொல்றேன், அசோகா சாப்பிட்டது சூப்பரா இருந்துச்சு. அப்ப நான் சொல்றேன், இந்த அசோகா சாப்பிட்ட சூப்பரா இருக்குன்னு நான் மெமரி சொல்றேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட சித்தத்தில் அது வாசனையா இருக்கு. வாசனையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் போன மாசம் அசோகாவை நான் சாப்பிட்டேன்ற அனுபவம். அனுபவத்துல இருந்து வாசனை, வாசனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி உண்டாகுது. அதான் இங்க சொல்றாரு, சுக அனுஸ்மிருதி பூர்வக, சுகத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி ஸ்மிருதியை வந்து முன்னிட்டு ஒரு மெமரி எனக்கு உள்ளார வருது, நல்லா இருந்துச்சுல்ல, சூப்பரா இருந்துச்சுல்ல அசோகா அப்படின்ற ஸ்மிருதியை முன்னிட்டு சுகே தத்து சாதனேவா, அந்த சுகத்திலையோ இல்ல அந்த சுகத்தை கொடுத்த சாதனத்திலையோ, சுகத்திலையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகத்தோட சாதனத்திலையோ, அதே மாதிரி ஒரு இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அசோகாவும் இனிப்பா இருந்துச்சு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வாஸ்தவத்துல அசோகான்ற ஹல்வா அதுவும். அப்ப ஒண்ணு அந்த இனிப்புலையோ, இனிப்பு தான் எனக்கு சுகம், இனிப்புலையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட சாதனமா இருக்கிற அந்த அசோகான்ற ஹல்வாலையோ என்னன்னு கேட்டீங்கன்னா தத் சாதனேவா யோ கர்தஹ, ஆகாங்ஷான்னு தாத்து வந்து கர்த ஆகாங்ஷாயாம்னு ஒரு தாத்து. அதுல இருந்து கர்தன்றதுக்கு அர்த்தம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், கர்தன்றதுக்கு அர்த்தம் ஆசை, எதிர்பார்ப்பு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யோ கர்தஹ, யோ கர்தகனா எந்த எதிர்பார்ப்பு. ஒரு திரும்ப வரும்போது பூர்ணிமாஜி வாங்கிட்டு வரீங்களா? பூர்ணிமா திரும்பவும் எனக்கு கொஞ்சோண்டு வாங்கிட்டு வாங்க, எங்க சென்னையில கிடைக்குன்னு தெரியல, யார் பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்தான்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கர்த எக்ஸ்பெக்டேஷன், அடுத்த முறை வரும்போது வாங்கிட்டு விடுவாங்களோ, அடுத்த முறை வரும்போது வாங்கிட்டு விடுவாங்களோன்னு ஒரு என்ன அல்பம் இல்லை. சாமி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஞானத்தையும் யோகத்தையும் சொல்றாரு, இவ்வளவு அல்வா மேல ஆசைப்படுறாரு அப்படின்னு. அப்ப எந்த அந்த கர்தமானது எக்ஸ்பெக்டேஷன் ஆனது உண்டாகுதோ அதுக்கு பேரு கர்தன. என்ன அர்த்தம் தெரியுங்களா? 3 விஷயம் சொல்றோம், கர்த, திருஷ்ணா, லோபகா, 3 இருக்கு. முதல்ல அந்த ஸ்மிருதியை வந்து பாத்தீங்கன்னா நினைவு இருக்குல்ல, அந்த சுக நினைவு வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டாகும், அதுக்கு பேரு கர்தகான்னு பேரு. எனக்கு திரும்ப அந்த சுகம் கிடைச்சா நல்லா இருக்கும் ஜி, எனக்கு ஹல்வா கிடைச்சா நல்லா இருக்கும் ஜின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த முதல் எதிர்பார்ப்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்தகா. அது மெதுவா அட்வான்ஸ் ஆகும், திரும்ப திரும்ப மெமரிக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகுனா திருஷ்ணான்னு சொல்லக்கூடிய லஸ்ட். திருஷ்ணான்னு என்ன அர்த்தம்? லஸ்ட், வேட்கை. நம்ம சொல்றோம்ல, வேட்கை எப்போ வரும்? நம்ம தண்ணி தாகம்னு நம்ம சொல்றோம்ல, தாகம் சொல்றோம்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ணாக்கு பேர் வந்து தாகம்னு அர்த்தம். எப்போ வரும்? தண்ணி தாகமா இருக்குச்சு, எப்போ வரும் அப்போ தாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுகம் எப்போ இல்லையோ, எனக்கு அந்த சுகம் இல்லாத நிலையில எனக்கு சுகம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வேட்கை வரும். எப்பெல்லாம் சுகத்தோட அபாவம் இருக்கோ அந்த இடத்துலலாம் சுக அனுபவம் வரும், அந்த லஸ்ட் வரும். நான் சொன்னேன், நல்ல விரதங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாசனையும் வெளியில வரவே வராது. நீங்க விரத காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் தெரியுங்களா? ஐயோ இது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா எப்படிலாம் சாப்பிட்டோம் நம்ம அப்படின்னு மெமரியா உள்ள வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும், தாகமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா திருஷ்ணான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக அனுபவம் கிடைக்காத போது மனசுல உண்டாகக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனோட அடுத்த லெவல். எனக்கு அந்த ஸ்வீட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அசோகா இருந்தா நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கர்தம்னு சொல்லக்கூடிய கர்தகன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் திருஷ்ணான்னு சொல்லக்கூடிய தாப்பமா லஸ்டா வருது. அதுக்கு அடுத்தது அந்த லஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொடுத்துட்றேன், ஃபீடிங் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஸ்ட் எடுத்தோன்னு, தண்ணி தாக எடுத்தோன்னு என்ன பண்ணுறோம், இங்கே அங்கே ஓடி போய் திரிஞ்சு தண்ணி எடுத்து குடிச்சிடறோம், அடிச்சா அதனை பண்ணுறோம்.
அதே மாதிரி இந்த திருஷ்ணா வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அலைஞ்சு திரிஞ்சு அந்த வஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஃபீடிங் பண்ணிடுறான். பண்ணதுக்கு பிறகு என்ன வரும் தெரியுங்களா? நானே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஹல்வாவை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன டப்பா, ஏதோ 4 பேருக்கு கொடுக்கணும்ல, நான் ஒரே ஒரு சின்ன பீஸ் போட்டேன். பார்த்தோன்னே தெரிஞ்சு சூப்பர் இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதியை நமக்காக வச்சுப்போம், மீதியை மட்டும் பங்கு போட்டு மற்றவங்களுக்கு சாதுக்களுக்கெல்லாம் கொடுத்துடலான்னு 3-4 பேர்த்துக்கு கொடுத்துட்டு மீதி ஆஃபை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது, இதெல்லாம் உண்மை, நீங்களாம் பொய்யெல்லாம் நினைக்காதீங்க, சாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விரக்தர்லாம் நினைக்காதீங்க, நான் அதை தான் பண்ணதை நான் இப்போ சொல்கிறேன். அப்போ ராத்திரியில் எல்லாம் போனதுக்கு பிறகு நல்லா எடுத்து உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டேன். இதுக்கு என்ன பேர் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் தான் லோபம்னு பேர். 3 இருக்கு, ஆசையோட 3 ஃபார்ம். முதல்ல வந்து கர்தஹா, எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு சுகம் உண்டாகட்டும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன். 2வது திருஷ்ணா, லஸ்ட், தாகம், வேட்கை 2வது. அதுக்கப்புறம் அடைஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகம் எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை அடைஞ்ச மாத்திரத்துல அது என்ன ஆயிடும், எனக்கு இன்னும் அதிகமா வேணும்னு கிரீடினஸ்ஸா மாறி. இந்த சப்தங்கள்லாம் ரொம்ப டெக்னிக்கல், அதுக்காக நான் இத்தனை சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீடினஸ்ஸா மாறும், பேராசை நம்ம சொல்றோம்ல. அந்த லோபத்துக்கு 2 மீனிங் இருக்கு. லோபம்ன்றதுக்கு அர்த்தம் 2 மீனிங். கிரீடினஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேராசைன்னு சொல்றது ஒரு மீனிங். 2வது மீனிங், யாருக்கு பேராசை இருக்கோ அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, எனக்கு இந்த சுகம் இன்னும் அதிகமா வேணும்னு சொல்றவன் என்ன பண்ணுவான், எடுத்து என்ன மாதிரி ஒளிச்சு வச்சுப்பான். எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு நானே சாப்பிடணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன வந்துடும், நான் கஞ்சத்தனம் வந்துடும். அப்ப லோபம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 மீனிங் எடுக்கணும். ஒன்னு பேராசை, அந்த பேராசையினால என்ன உண்டாகும் கேட்டீங்கன்னா, நான் முழுசா நானே அனுபவிக்கணும்னு ஒரு கஞ்சத்தன்மை உண்டாகும். இதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஆயிடுச்சா? அப்ப இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். ச ராக இதி, இந்த விதமா ராகம் என்று இது சொல்லப்படுகிறது. அப்ப ராகம் எத்தனை வெரைட்டி? கர்த அப்படின்னு சொல்ற எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு சுகம் உண்டாகட்டும்னு. 2வது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணான்ற வேட்கை, அதை எப்படியாவது அடையணும்னு அலைவோம். அதுக்கப்புறம் 3வது அடைஞ்ச பிறகு நான் இன்னும் அதிகமா அனுபவிக்கணும், அதையே எனக்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு லோபம், பேராசையும், அதை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு அதை ப்ரொடெக்ட் பண்ணி கஞ்சத்தனமும் உண்டாகும். இது எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராகஹ அப்படின்ற கிளேசமா. இதோட இன்னைக்கு முடிப்போம். நான் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். இந்த வாசனா விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ் எல்லாம் இருந்துடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது ரொம்ப நமக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனை தான். இப்ப நம்ம சொல்றோம்ல, ஸ்மிருதி பூர்வகம் சொல்றோம்ல, ஒரு நினைவு வந்து தான் நம்ம ஒரு காரியத்தை பண்றோம். ஒரு காரியத்துல ஈடுபடுறதுக்கு பின்னாடி, நான் டெய்லி கோயிலுக்கு போறேன் அப்படின்னா, நேற்று போன கோயிலுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை, போன வாரம் சனிக்கிழமை போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதோட ஸ்மிருதி இருக்கிறதுனால இந்த வாரமும் சனிக்கிழமை போறேன். அப்போ ஒரு காரியத்துல ஈடுபடுறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஸ்மிருதின்னு சொல்றோம்ல. அந்த ஸ்மிருதி உள்ள இருந்தா வாசனை, வெளியில வந்துச்சுன்னா ஸ்மிருதி. ஆயிடுச்சா? இதே மாதிரி அப்ப போன வாரம் போனது எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னா, அதே மாதிரி போன ஜென்மத்துல பண்ணதும் என் நினைவுல இருக்கும். அதுக்கு முந்தின வாரம் போனதும் நினைவுல இருக்கு அப்படின்னா, அதுக்கு முந்தின ஜென்மத்துல நான் அனுபவிச்சதும் நினைவுல வாசனையா இருக்கும். அப்ப அனந்த கோட்டி ஜென்மங்களா நம்ம பண்ணிருக்க வாசனைகள் எல்லாம் ஸ்டோர்ல இருக்கு. அதான் திரும்ப 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 ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. வரப்போகுது சடார சக்கரம்னு ஒன்று சொல்ல போறோம். அப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். வாசனையா எதுவும் ஆக்கிக்காதீங்கன்னா, இப்ப நான் சொன்னோன்னே நீங்க வந்து சாமி வந்து அசோகா அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா, ஏதாச்சும் எக்ஸாம்பிள் உங்களுக்காக சொல்றேன். ஏன்னா நான் உங்க நிலையில இருந்து பாக்குறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் அசோகாலாம் வாங்கிட்டு வந்து சாமி அசோகா கேட்டீங்களே சாமின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறாதீங்க, அது மாதிரிலாம் வந்து பண்றாதீங்க. நம்ம நமக்கு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா அது மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப கேர்லெஸ்ஸா இல்லாம கேர்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா இனிமே புதுசா ஒரு வாசனையும் கிரியேட் பண்ணவே கூடாது. அது மனசுல வச்சு
எதுவும் சம்ஸ்காரத்தோட போக விஷயங்கள்லாம் சம்ஸ்காரத்தோட நிப்பாட்டிடணும், அதை எரேஸ் பண்ணிடணும். புது வாசனையை இனி உருவாக்கவே கூடாது. நல்ல வாசனையை மட்டும்தான் இது பண்ணணும். சுப வாசனை அசுப வாசனை. சுப வாசனையினால அசுப வாசனையை நாசம் பண்ணணும். அமிர்த பிந்து உபனிஷத்துல முக்கியமானது இது. அப்ப சுபம் அசுபம்னு வாசனை 2. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அசுப வாசனை ஏதோ வரும் மனசுக்குள்ளார, எல்லா மனசும் ஒரே மனசு தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வரும், அதை என்கரேஜ் பண்ணாம என்ன பண்ணணும், விட்டுறணும். திரும்ப திரும்ப அதை பண்ணினீங்க அப்படின்னா, ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடும், ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த ஸ்ட்ராங் ஆக்கவே விடக்கூடாது, கவனமாக இருக்கும்.